இயேசுவின் நாமத்தினாலே எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டிலே நம்ம இப்படி கூடி வருகிறதே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். வீட்டில் சுயநலத்துக்காகனாலும் ஜெபக்கொட்டை வைக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் சுயநலத்துக்காகனாலும் ஜெபக்கொட்டை வைக்கணும் சொல்லுங்கள். அதாவது வீட்டில் ஜெபம் பண்ணுறது தேசத்தில் எழுப்புதல் வரணும் ஆய்வு அதெல்லாம் அப்புறமேட்டு பார்ப்போம். உங்கள் வீட்டில் நீங்கள் உருப்படணுனாலே ஜெபக்கொட்டை வச்சிட வேண்டியதான். என்ன பைபிளில் என் பைபிளில் எப்படி இருக்குன்னா, உங்கள் ஊருக்காரங்க பைபிளில் எப்படி இருக்கானே தெரில. ஏன்னா எங்கள் ஊரில் நான் வாங்கின பைபிளில் என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது அங்கே என்ன செய்கிறாரா. கடைசியாக உங்கள் வீட்டுக்கு ஏசப்பா எப்போ வந்தார்? சும்மா என்னத்தையா சொல்லுவீங்க, எங்களுடையே தான் இருக்க நீ அவர் கூட இருந்தால் என்ன பிரயோஜனம்? கன்ஃபார்மாக சொல்கிறாருந்தா இந்த வசனம் தான் இருக்குது. உங்கள் வீட்டில் 2 பேர் அவர் நாமத்திற்காக கூடியிருக்கிற இடத்துல கன்ஃபார்மாக இருக்குது. மீதி நேரத்தில் டிவி வைப்பீங்க, செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பீங்க, என்னத்தையா கண்டா கெடுதே பேசிட்டு வந்து இருக்காரா, அவர் போயிடுவாரான்னு தெரில. என்ன உங்கள் வீட்டில் இப்படி கூட வைக்கலாம். துக்கத்தோடு உங்கள் வீட்டில் எப்போ இருந்தார், சந்தோஷத்தோடு எப்போ இருந்தார், இப்படி கூட நீங்கள் கேள்வி கேட்டு பார்க்கலாம். இப்படி ஜெபக்கூட்டம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் சந்தோஷமாக ஏசப்பா இருப்பார். இல்லையா பாருங்க, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் வந்துடுறாரு பாருங்க. என்ன நம்ம கூடணுன்னு அவர் ஏதோ சின்ன பிள்ளை கூட வந்துடுறாரு. என்ன இப்போ எனக்கு 3 சக்களத்திகள் இருக்கேன், 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அதான் சக்களத்திங்கிறேன். ஏன்னா நானும் ஒய்ஃபும் 2 பேர் உட்கார்ந்தாலே வந்துடுவாங்க. இதையாவது ஒன்று பேச முடியுதா? என்ன ஃபஸ்ட் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? நல்லா யோகார் போட்டிருக்கு நீங்கள். என்ன இதெல்லாம் என் ஒய்ஃபு என்கிட்ட சிரித்து பேசிட்டு அவளுங்களால தாங்க முடியாது. மாமே இங்கே வாங்க, என்ன விளையாடுறீங்க? அது என்ன ஒளிஞ்சு தான் பேச வேண்டியிருக்கு ஒய்ஃப்டே. பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கான்சியஸ் இருக்கு பாருங்க. என்ன அந்த நடுவில் உட்காந்துக்கிறாங்க. அதனால இப்போ ஜீசஸுக்கு என்னன்னு தெரியல, அவர் கூடுனாலே அவர் ஏதோ நினைக்கிறாரு, நம்மளை நம்புறாரு. 2 பேர் பூமியில ஒருமனப்பட்டு ஜெபம்னா என்ன வேணாலும் செய்வாரா. அப்போ ஏன் இந்தியாவில் எழுப்புதல் இல்லைன்னே தெரியல. அப்போ பூரா பேரும் ஒருமனமே படலை போல இருக்கு. என்ன 2 பேரும் ஒருமனப்பட்டா என்ன வேணாலும் நடக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. என் பைபிளில் போட்டிருக்கோம், உங்கள் பைபிளில் இருக்கா? மத்திய 18 நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன், அப்போ ஒரு மனதுங்கிறது இருவரும் ஒருமித்து நடப்பானோ அப்படின்லாம் கேள்விகள் பைபிளில் இருக்குது. நீங்கள் ஒரு 2 பேரும் ஒருமனப்படுறங்கிற கணவன் மணியாவது ஒருமனப்படணும்ல. இப்போ நீங்கள் கணவன் மனைவி சேர்ந்து 1 மணி நேரம் 2 பேரும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. அநேகமாக சேகர அண்ணா இருக்கும் நினைக்கிறேன். சும்மா கொஞ்சம் குட்டியோண்டு ஜெபம் பண்ணுவீங்க. என்ன சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனா மலேசியாவில் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்களும் அவங்க ஒய்ஃபும் ஒரு டாப்பிக்கில் எடுத்து 2 பேரும் பயங்கர காரசாரமாக டிபேட் பண்ணுறாங்க. அது அப்படி இல்லை, இது இப்படி இருக்குது, இது அதை ஒரு சக்கையை பிழிஞ்சு எடுத்துடுறாங்க. அக்கு வேறு ஆணி வேறு அந்த சாப்டர் நல்லா இருக்கு பாருங்க. என்ன அந்த குடும்ப ஜெபங்கிறதே, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கானே தெரில, அதுவும் ஃபார்மாலிட்டிக்கு இருக்கான்னு தெரில. இப்போ எங்கள் யூடியூப்பில் நாங்கள் பண்ண குடும்ப ஜெபங்கள் சும்மா ஒரு போட்டு விட்டுருக்கோம். இப்பயும் நாங்கள் எடுக்கிறோம், இதையும் போடுவோம்னு நினைக்கிறேன். என்ன ஆமாம், அதில் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும். குடும்பத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒரு நாளில் மார்க் 2 தியானிச்சா ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். என் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அந்த டாப்பிக்கில் அவங்களுக்கு என்ன தோணுது. நீங்கள் நினைப்பீங்க எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்னு நினைப்பீங்க. பிள்ளைகள் மூலயமா பயங்கரமாக பேசுவார். இதில் என்னுடைய தம்பி மக ஒருத்தி இருக்கேன், என் தம்பி கிறிஸ்டன். அவள் கிறிஸ்தவ கிடையாது, சும்மா பைபிள்லாம் படித்தே கிடையாது. அதை வாசித்தா ஏதாவது சொல்லுன்னு வரிசையில் வரும்போது அதில் என்ன இருக்குன்னா, திமிர்வாதக்காரன்கிறத அவள் திமிர் பிடிச்சவன் வாசிக்கிறதில்ல. கிறிஸ்தவங்க ஊரம் திமிர் பிடிச்சவங்க தான் போல் இருக்கு. என்ன அல்லேலூயா, திமிர்வாதக்காரன். நீங்கள் நல்ல கிறிஸ்தவங்களா வியாதி கிறிஸ்தவங்களா? நல்ல கிறிஸ்தவங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருத்தரையாவது ரட்சிப்புக்குள்ளே வழி எடுத்து ஞானசானம் பெற்றிருக்கணும் உங்கள் மூலியமா. இல்லை நரகம்தான். என்ன எல்லாம் ஒருத்தராக ரட்சிக்கப்பட்டிருக்கல. ஒரு வருஷத்துல 365 நாள் ஏசப்பா என்ன சொல்லி போடுறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உங்களுக்கு தெரியுது, என்ன உங்க கூட இருப்பார் போல் இருக்கு. என்ன 365 நாள் இருப்பாரு, ஆனா நீங்க சும்மாவே இருப்பீங்க. என்ன
போன வருஷம் நீங்கள் ஏன் சாகலை? பக்கத்தில் கேளுங்க, நீ ஏன் போன வருஷம் சாகலை? நீங்கள் நல்லவங்களா? ஏன் கொரோனாவில் செத்து போயிருக்க வேண்டியானே? என்ன ஏதோ உங்களை நம்புறாருங்க அவர், என்ன நம்புறாருங்க ஏதோ. எனக்கு இப்போ அடிக்கடி நான் பிரசங்கத்தில் என்ன ஒரு பாயிண்ட்டை சொல்லி கொடுக்குறேன். நான் புது வருஷத்தில் பைபிள் வாசிக்கும் போது ஒரு இடத்துல போட்டிருக்கு, இந்த மரம் ஏன் இந்த இடத்த கெடுக்குதுங்கிறார். இந்த நிலத்தை உங்கள் பைபிளில் இருக்கா? இருக்காங்க. அது என்ன சத்தம் வருது? அந்த மரத்தை வெட்டுங்கடாங்க. பயமா இருக்குங்க. அதாவது வேஸ்டா எதையுமே எந்த மரத்தையும் நிலத்துல இருக்கக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. வேஸ்டா ஏன் பலன் இல்லை, கனி கொடுக்கல, வெட்டுறாங்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு பரிந்து பேசல் குரல் வருதுங்க. என்ன குரல் வருது சொல்லுங்க? இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும். இப்ப நான் கேட்குற கேள்விக்கு பொய் சொல்லாம போச்சு. போன வருஷம் என் மூலியமா ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆத்துமா சர்ச்சு போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. போச்சு. அப்போ எல்லாம் நீங்க சும்மா காட்சிக்கு ஊழியக்காரங்க, சும்மா காட்சிக்கு சர்ச்சுக்கு போறீங்க போட்டிருக்கு. என்ன சர்ச்சுக்கு போய் எல்லாம் பைபிள் வாசிக்கிறீங்க, எம்புட்டு பெரிய பிரசங்கம் கேட்குறீங்க, பாட்டு பாடுறீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, ஜெபம் பண்றீங்க, வசனத்தை தியானிக்கிறீங்க. ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள வழி எடுத்துட்டு உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏதோ கோளாறு இருக்குதுங்க. பக்கத்துல சொல்லுங்க, உன்ட்டு ஏதோ கோளாறு இருக்குதான்னு சொல்லுங்க. இந்த பக்கத்துல சொல்லும் போது சொல்லாட்டா நரகம் தான் உங்களுக்கு. எல்லாம் பேசணுங்க, கலகலன்னு பேசணும். லேலுயா எல்லாம் உண்மையே உட்கார்ந்துருந்தா அதான் யூத்தையும் சர்ச்சுக்கு வர மாட்டேன். உங்க சர்ச்சுக்கு வர்றாங்களா? யூத்துக்கள் நிறைய வர்றாங்களா? வஞ்சியா இருக்காங்க. என்ன உங்க சர்ச்சுக்கு நான் வந்து பாக்குறேன். என்ன எல்லாம் பாருங்க, எவனும் வரமாட்டான். பூரா உம்முன்னு இருந்தா அப்படியே இருந்தா அது கலகலன்னு இருக்கணுங்க. அவனுக்கு சுவாரஸ்யமா இருக்கணும். பாருங்க, எனக்கு என்னமோ 2025 வருஷத்தை நானே உயிரோடு இருப்பேனான்னு தெரியல. ஏன்னா பைபிள் அப்படித்தானே இருக்குது. கனி கொடுக்கலன்னு ஆண்டை தூக்கிடுவார். இங்க இருக்கிற நீங்க உங்கள்கிட்ட கொடுத்ததுல கணக்கு என்ன வேணாலும் கொடுப்பாரு, ஆனா கணக்கு கேட்பாரு. அது மட்டும் பிடிக்காது உங்களுக்கு. என்ன உயிர் கொடுத்துருக்காரா, உயிர் கொடுத்துருக்கிறாரா, அது கணக்கு கேட்பாரு. ஆரோக்கியம் கொடுத்துரு. உங்களை யாரும் தூக்கிட்டு வந்தாங்களா? அங்க நடந்து வந்துட்டீங்க. என்ன சே எப்படி பாருங்க, என்ன அமுல் பிபி மாதிரி இருக்கிறீங்க. என்ன லைலுயா. அப்ப எதுக்கு? அதுக்கு ஆரோக்கியம் கொடுத்ததுக்கு ஒரு கணக்கு கேட்பாரு. உங்க வீட்டுல ஒரு அம்மா வீட்டுல கடைசி அடை இருக்கு, சாப்பிட்டு சாக போறாங்க. அந்த அம்மாவோட சொத்து மதிப்பெண்ண கொஞ்சோன்னு எண்ணெய் கொஞ்சம் அடை. அந்த சொத்தை எத்தனை பங்கு பிரிக்க போறாங்க? பக்கத்துல கேளுங்க, உன் சொத்தை எத்தனை பங்கு போட போறீங்க கேளுங்க. பாஸ்டுக்கு சொத்து இருக்கா? இருக்க. நமக்கு எங்க இருக்க போது? சரியா? சொத்து இருந்தாதான் ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. என்ன இல்லையா? நான் சொல்றேன், சொத்தை 2 பங்கு போடுறாங்க. எனக்கு ஏன் மகனுக்கு. நீங்க எல்லாம் அப்படிதான். என்ன அவருக்கு பிடிக்காதுங்க. சொத்தை இன்னொரு பங்கு போடுங்கிறாரு. இருக்கிறது சாகரப்புல கொஞ்சோன்னு சொத்து தான் இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அப்பா, அதுலயும் ஒரு பங்கு கேட்டா என்னங்க அர்த்தம்? அதுலதான் உன்னுடைய அற்புதமே அடங்கி இருக்குது. எப்பொழுதுமேங்க நீங்க அற்புதம் பெறதுக்கு தகுதியா? உங்களுக்கு அற்புதம் பெறதுக்கு வேவே உங்க கையில தான். உங்க பேக்ல இருக்கு, உங்க கல்லாப்பட்டியில இருக்கு, உங்களுக்குள்ள இருக்குது. கை தட்டுங்களேன். நீங்க அற்புதத்தை நிறைய முட்டா பையன் வெளியே தேடிக்கிட்டு இருக்காங்க. அற்புதமே உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்குது, உங்க கையில தான் இருக்கு. அப்படிதானங்க? அதுல என்னது? கொஞ்சோன்னு அடைய கொடுத்தா போதும், அற்புதம் வீட்டுக்கு வந்துருது. பஞ்சகாலம் தீர் மட்டும். என்ன சொல்றேன்? இப்ப வீட்டுல என் அண்ணன் தம்பி மக சொல்ற, திமிர் பிடித்தவன் படுத்து கிடந்தான் இருக்கு. அவன் திமிர் பிடிச்சவனா இருந்தாலும் அவ சொல்றா, அவன் ஒரு சொன்னோடனே எந்திரிச்சு நடந்துட்டானாம். பாத்தீங்களா? இப்ப நம்ம எல்லாமே வியாதியஸ்தராதான் படுத்து கிடக்கு. என்ன? ஆமா, வியாதியா தான் இருக்கும், வியாதி கிறிஸ்தவனா இருக்கிறோம். பைபிள்ல நான் பார்க்கும்போது, நான் ஒரு நாள் ஆன்லைன் பிரேயர்ல ஒரு ஊருக்கு போயிருந்தேன். என்ன பேசணும்னு சொல்லி ஏசப்பட்ட கேட்டேன். எப்பயுமே எனக்கு மூஞ்சி பார்த்தா தான் செய்தி வரும். முன்னாடியே பைபிள் பிரசங்கமே ரெடி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் பைபிள் காலேஜ் பாஸ்டர் மாதிரி படிச்சிருக்கணும். எனக்கு அறிவுள்ள பாஸ்டர் அப்படின்லாம் எல்லாம் எனக்கு அப்படி தெரியாது பாருங்க. எனக்கு பைபிள்லாம் படிச்சது இல்லை. பைபிள் காலேஜில் நாளே பிரசங்கம் ரெடி பண்ணி பழக்கம் கிடையாது. அப்படி மூஞ்சிகளை பார்த்து தான் பிரசங்கமே ரெடி ஏசப்ப சொல்லுவார். அந்த ஆன்லைன் பிரிவில் என்ன பிரச்சனை கேட்டா, அந்த யோவான் சுவிசேஷத்துல
38 வருட வியாதிசன் ஒருவன் எங்க படுத்து கிடக்கான்? பெதஸ்தால படுத்து கிடக்கான். இதுதான் 38 வருட வியாதியஸ்தன். இதை மட்டும் பேசுங்கிறார். அது என்ன ஆவியான சொல்லிக்கிறோம்? 38 வருட வியாதி கிறிஸ்தவன். பக்கத்துல கை கொடுங்க. வியாதி கிறிஸ்தவனே கை கொடுத்து. எல்லாம் கோபம் திரும்ப உங்களுக்கு. நீங்க தான் இன்னும் உருப்படவே இல்லைங்க. போன வருஷம் ஒருத்தர் கூட ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தலையே. சரி, போன வருஷத்தை விடுங்க. நீ இது நாள் வரைக்கும் என் மூலியமா ஒருத்தராவது ரட்சிக்கப்பட்டு ஒரு புதமரசத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு எங்க சர்ச்சுக்கு போறாங்க, நான் வழி நடத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. இந்த தம்பி கை தூக்குவான்னு நினைக்கிறேன். நீங்கப்பா நீ சும்மா கட்சிக்கும் தானா? ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறியா? இல்ல டிராக்ஸ் கொடுத்த இருக்கட்டும், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டானா என்ன? நீங்க அழகா இருக்கீங்கண்ணே, நடந்திருக்காங்கண்ணே, உங்க மீச அழகா இருக்குண்ணே. நம்ம அப்புறமே பேசுவோம். நான் என்ன சொல்றேன், ஏதோ தப்பு இருக்குங்க. அதை ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எப்படி வாசிக்க சொல்ற? 38 வருட வியாதி கிறிஸ்தவன் கோயமுத்தூர்லயே இருந்தான். இதை இன்னும் எப்படி வாசிக்கணும்? நான் ஊழியத்து 27 வருஷம் ஆச்சு. என்ன நினைச்சு பைபிள் எழுதினாருன்னா எப்படி எழுதுவாரு நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன இப்ப நான் 27 வருஷம் ஆச்சா? 27 வருட வியாதி ஊழியக்காரன் படுத்து கிடந்தான். என்னத்தான் சொல்ல. உங்க சர்ச்சு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? அதை எப்படி எழுதுவார் பரிசுத்த ஆவியானவர்? உங்க சர்ச்சு உருப்படலாட்டா, உங்க சர்ச்சுனா என்னது? அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அனுதினம் சரி, அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் உங்க சர்ச்சில் நடக்கணும். வாரம் விடுங்க, மாசத்துல ஒரு நாளாவது ஒரு 5-10 கிறிஸ்தவ புறஜாதிகள் ஏசப்ப ஏற்றுக்கொள்ளணும். போன மாசத்துல எங்க சர்ச்சில் ஒரு 10 இந்து முஸ்லிம்ஸ் நண்பர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்தாங்க. அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. அப்ப உள்ள வியாதி சர்ச்சு தானா? என்னத்த சொல்ல? என்னடா வீட்டு கூட்டத்துக்கு கூட்டு வந்து நீ வைரியாப்பான்னு சொல்லாதீங்க. என்னத்த சொல்ல? 38 வருட வியாதி கிறிஸ்தவன், 38 வருட வியாதி ஊழியக்காரன், 38 வருட வியாதி சர்ச், இப்படி எல்லாம் இருந்தா என்னச்சுங்க? நீங்க எத்தனை வருஷம் வியாதிஸ்தரா இருக்கீங்க? பக்கத்துல கேளுங்க. நீ உனக்கு எத்தனை வருஷமா வியாதி இருக்கு? கேளுங்களேன். கேளுங்க. கேட்கலாட்டேன்னு அரகம் தான். சும்மா பேசுங்க. நீங்க எல்லாம் நல்லவங்க. என்ன நல்ல கிறிஸ்தவங்களா? நீங்க நெஜ கிறிஸ்தவங்களா சும்மா காட்சியும் கிறிஸ்தவங்களா? ரெண்டு டிஃபரெண்ட் இருக்குல்ல. நிஜம்னா என்ன? ரிசல்ட் இருக்கும், செயல்படுவாங்க, ஒரு மாற்றம் இருக்குங்க. நெஜ கிறிஸ்தவங்களுக்கு அடையாளமே சமாரிய ஸ்திரீ, ஒரு உபச்சார ஸ்திரீ கிணற்றண்டில இயேசுவை ஏற்றுக்கொள்ற. இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன டிஃபரெண்ட்? ஓடுறா. அவ பிரசங்கம். அவளன்னா கோயம்புத்தூர்ல நல்ல வேலை இல்லை. அந்த அம்மா கோயம்புத்தூர்ல இருந்தா நீங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பீங்க? இப்பதானே ஏசப்பாவை கிணற்றண்டில ஏற்றுக்கொண்டிருக்க, அடுத்து என்ன செய்யணும்? ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும். அடுத்து என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெறணும். பெட்ராப்ல ஊழியத்துக்கு போயிட முடியுமா? அடுத்து என்ன செய்யணும்? அழைப்பு வேணும். இவங்க பெரிய விஐபி மாதிரி என்ன எல்லாம் மகனே மகளே நீ வா, என் ஊழியத்துக்கு வான்னு உன்னை கூப்பிடணும். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கண்ணே? இவர் ஏசப்ப கூப்பிட்டார் ரயில்வே வேலைக்கு. ஒன்ன தவிர எனக்கு ஆளே இல்லை சேகர், நீ தயவு செய்து நீ அழைச்சாரு. என்னண்ணே? ரயில்வே வேலைக்கு எல்லாம் அழைப்பு இல்லாம போயிடுவாங்களா? ஏசப்போட ஊழியத்தை சும்மா போய் கிராமத்துல சொல்லப்பான்னா எனக்கு அழைப்பு வேணுங்கிறான். யாரு? முட்டா பைக. நீங்க இல்ல, நீங்க நல்லவங்க. கைதட்டுங்களேன், நல்ல கைதட்டுங்க. நீங்க தம்பி இப்படி பேசுவேன்னு தெரிஞ்ச நான் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன்னு தம்பிங்கிறீங்களா? என்னத்த சொல்ல, என் முன்னுக்கு வந்துட்டீங்கல்ல நீங்க. உனக்கு இன்னையில இருந்து உங்களுக்கு தூக்கமே வராது, உருப்படலாட்டா. கைதட்டுங்களேன். என்ன சொல்றேங்க, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற ஒரு வீடுனாலேங்க. அந்த வீடு இப்ப ஏன் உங்களுக்கு ஏசப்போ சொந்த வீடு கொடுத்தாரு? நீங்க நல்லவங்க. என்ன சொந்த வீடோ வாடகை வீடோ கொடுத்துருக்காரு இல்லைங்க. யார் ரோட்ல குடியிருக்கா? கை தூக்குங்க. பிரதர், அந்த ரோட்டு ஓரமா ஒரு குடிசை போட்டு தங்கியிருக்கேன். ரோட்ல எப்ப தங்கியிருக்கேன்? இல்ல எல்லாம் வீடோ சொந்த வீடோ வாடகை வீடோ இருக்கு இல்லைங்க. ஏன் உங்களுக்கு சொந்த வீடோ வாடகை வீடு கொடுத்துருக்கிறாரு? உங்களை கிருபையா உங்களை நம்புறாரு. அப்ப அந்த வீடை ஏசப்பாவுக்கு பயன்படுத்தணும். வீடுங்கிறது எவ்வளவு ஒரு மிராக்கிள் தெரியுமாங்க? என்ன இப்ப ஏசப்பா உங்கள்ட்ட என்ன பேசுன்னு கேட்டா வீட்டை குறித்து பேசுறான்ற.
நானும் சும்மா என்ன வீடு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். உங்க வீட்டை ஆண்டவர் கரத்துல கொடுத்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு நம்ம ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிச்சு முடிச்சிருவோம். 8:30 முடிச்சிரும். உங்களுக்கு இருதயம் கலங்காது இருப்பதா பக்கத்தை சொல்லுங்க. நீங்க எல்லாம் கலெக்டர் வேலைக்கு போகணும் இல்லைங்க, என்ன வீட்டுக்கு போகணும் இல்லை, அதனால சாப்பாடு வேணும் தானே? இல்ல நீங்க சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இவங்களை ஆர்வலா இருக்க விடுங்கண்ணே, நீங்க வேற. அல்லேலூயா. சரி விடுங்க. இப்ப வீடுனாலே ஏசப்பா தான் கொடுக்கிறது. பைபிள்ல போட்டிருக்கு கர்த்தர் வீட்டை, அதெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அறிவு இருக்குங்க, ஆனா புத்தி இருக்காதுங்க. பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு அறிவு ரொம்ப இருக்குதான் புத்தி இல்லையா சொல்லுங்க. என்ன அறிவு என்ன புத்தி? வசனம் தெரியும், வசனத்தை மனப்பாடம் பண்ணி பிச்சிருவாங்க பாருங்க கிறிஸ்தவங்க எல்லாம். டாண்டான்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒன்னு வசனம் தொடங்க போறேன், நீங்க டக்குன்னு இந்த வசனம் தெரிஞ்சவங்க எல்லாம் வாய் விட்டு சத்தமா சொல்லணும். சரிதானா? என் நாமத்தினாலே நீங்கள், அந்த அறிவு இருக்குல்ல. அடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், உங்களுடைய அறிவு இருக்கு பாருங்க. சும்மாவா? இப்ப இந்த அறிவு இருக்குது, செயல்பாடு வேணும் இல்லைங்க. என்ன பஸ், நான் நல்லா பேசுறேன் பஸ், நல்ல நியாயமா பேசுறேன் பாருங்க. அல்லேலூயா. நம்ம அப்புறமேட்டு பேசுவோம். என்ன பஸ் பாருங்களேன். அதாவதுங்க வசனம் தெரியும், ஆனா அதை அபியாசிக்கணும்ல. எப்பயுமேங்க ஒரு சாப்டர் வாசிக்கிறோமா, ஒரு சாப்டர் வாசிக்கிறோமா, எதுக்காக அந்த சாப்டர் வாசிக்கிறீங்க, அதை நீ அப்ளை பண்ணணும். இப்போ வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்குறாரு, வீட்டுல என்ன செய்யணும், வீட்டு பாடம் எழுதணும், வீட்டுல படிச்சு பார்க்கணும், வீட்டுல சொல்லி பார்க்கணும். அப்படிதானங்க? வீட்டு பாடம் செய்யாத பிள்ளை உருப்பிடுமாங்க? இன்னைக்கு ஏன் இந்தியாவோட எழுப்புதல் இல்லை? வீட்டு பாடமே செய்யறது கிடையாது கிறிஸ்தவங்க. ஒரு பிரசவம் கேட்குறீங்களா, என்ன செய்யணும், அதை பிளான் போடணும், அதை செஞ்சு பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணுங்க. இன்னைக்கு கணேசன் இவ்வளவு பெரிய ஊழியனா இருக்கிறான், நான் ஒன்னொன்னா டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். சும்மா கருதி காசை பணமா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். என்ன இப்ப உங்க கூட ஏசப்பா இருக்காருங்கிறத, என் கூட ஏசப்பா இருக்கிறாரு அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. நம்புறவங்க, அப்படி விசுவாசிக்கிறவங்க கை தூக்கிறாளே சொல்லுங்க. சத்தம் கூட இருக்குது. என்ன எப்படி சொல்றீங்க? என்ன நடந்துச்சு உங்க வாழ்க்கையில? என்ன கடைசி அற்புதம் நடந்துச்சு? இதை சொன்னாலே என்ன செய்வீங்க? பிரதர் அன்னைக்கு எனக்கு காய்ச்சலா இருந்துச்சு, ஜெபம் பண்ண, எனக்கு சுகம் கொடுத்தாரு, தலைவலி வந்து சுகம் கொடுத்தாரு, குழந்தை இல்லாம இருந்த குழந்தை கொடுத்தாரு, வேலை கொடுத்தாரு, இவர் சொன்னாரு பாருங்க, வீடு கொடுத்துட்டாரு. சரியா? எல்லாம் நல்லதுங்க. உங்களுக்கு அற்புதம் செய்யறது சாட்சி. இப்ப எந்த சர்ச்சில் நீங்க சாட்சியின் வேலைன்னு போனாலே என்ன சாட்சி சொல்றாங்க? எனக்கு ஏசப்பா என் பிள்ளைகளுக்கு, என் பேத்திகளுக்கு, பேரங்களுக்கு என்ன செஞ்சாரு, இதாங்க. இது அற கிறிஸ்தவன் அர்த்தம். இப்படி சாட்சி சொல்றதுன்னா என்ன கிறிஸ்தவன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 2 கற்பனை இருக்குதுங்க. முதல் கற்பனை என்ன? முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு. இப்ப நீங்க எல்லாம் அற கிறிஸ்தவன் ஆகிட்டீங்க. முழு கிறிஸ்தவன் ஆகுறது என்னது? உன்னை போல். இப்ப நீங்க சொல்லுங்க, உன்னை போல் பிரயாசம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இன்னொரு ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். நீங்க சுகம் பெற்றுட்டீங்க, இன்னொரு சுகம் பெறதுக்கு என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நீங்க ஆபத்துல இருந்து தப்பு வச்சுட்டீங்களா, அப்ப இதே போல மற்றவங்களை தப்பு வைக்கணும். நீங்க தாவீதுகிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், ஒரு வருஷம் சிங்கம் வந்துச்சு, விடுவானா? சண்டையை போட்டு சிங்கத்தை கைக்கு என்ன தப்பு வச்சுட்டாரு. கரடி வந்துச்சு. இப்ப என்ன சொல்றனா, அந்த அற்புதம் நடந்துச்சுல, அப்ப இந்த கோலியாத்தை ஏமாத்துறோம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன அற்புதம் செஞ்சாரோ, நீங்க ஜெபிச்சு உங்க குடும்பத்துக்கு, உங்க சொந்த வாழ்க்கை என்ன அற்புதம் செஞ்சாரோ, அதே அற்புதத்தை நீங்க ஜெபிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் செய்வாரு, உங்களை கொண்டு செய்வாரு. நான் சொல்றேங்க, இப்ப நீங்க முழு கிறிஸ்தவங்கிறத நான் சொன்ன அப்படிதான் சொல்லணும். உங்களுக்கு என்ன அற்புதம் செஞ்சா நீங்க சொல்றது நல்லது. கை தட்டிக்கோங்க, ஏசப்பா சோத்திரம் சொல்லிருங்க. உங்களை கொண்டு என்ன அற்புதம் நடந்துச்சு பக்கத்துல கேள்வி. உன்னை கொண்டு இதுவரை கேட்டு என்ன அற்புதம் நடந்திருக்கு? பிசாசு ஒடிச்சா, வியாதி சுகமாச்சா, ஒரு சும்மா பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணிட்டாரு, ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். சரி கழுதி 3000 பேர் வேண்டாம், 3 0 எடுத்துருங்க, 3 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? ஏதோ ஒரு கோளாறு இருக்கு இல்லைங்க. அப்ப என்ன கொண்டு என்ன செஞ்சான்னு சொல்றதுக்கு சாட்சி இல்லாட்டாலே உங்கள்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நீங்க அற கிறிஸ்தவங்கன்னு அர்த்தம். ஒரு நல்ல கிறிஸ்தவம் சீசன் உருவாகிறதுக்கு
எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சீசர்களை 12 பேரை சூஸ் பண்ணிட்டார். அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு குறிப்பிட்டாங்க? பார்த்து சொல்லிட்டாங்க பாருங்க. எவ்வளோ யார் சொன்னா பாருங்க, கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். அந்த அக்கா நல்ல அறிவு இருக்குது பாருங்க அவங்களுக்கு. 3 வருஷத்துல உலகத்தை கலக்கிற சீசர்களாக ஆண்டவர் மாற்றி விட்டார். இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு 3 வருஷத்துக்கு உள்ளதான் ஆச்சு அப்படிங்கிறவங்கன்னா வலதுகை தூக்குங்க. பூரா நீங்க பெருசா 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சாங்க. நான் ஒரு ஓட்ட வாங்க டெய்லி இந்த 11 to 12 சத்தியம் பேசுறேன். அதுல என்ன சொல்லிவிட்டேன், ஒரு கிறிஸ்தவன் 3 வருஷம் சர்ச்சுக்கு போய் ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் 2 கல்யாணம் கருமாதின்னு 2 வாரத்தை கட்டடிச்சாலும் 50% கேட்கிறான். ஒரு வருஷத்துக்கு வாரம் 1% கேட்டா எத்தனை % கேட்கிறான்? 3 வருஷத்துல எத்தனை % கேட்டுக்கோங்க. என்ன சரி கொடுங்க, இன்னொரு 1.5 வருஷம் சேர்த்துக்கோ, ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துல 250 பாடம் படிச்சுட்டான், 250% கேட்டான். 5 வருஷத்துலயாவது ஏசம்பாவுக்கு லாபம் கொடுக்கணும்ல. நீங்க எப்ப உருப்பிடுவீங்கன்னு கேளுங்களேன். எப்ப நீங்க உருப்பிடுவீங்க கேளுங்க. எப்ப நீங்க கனி கொடுப்பீங்க? எப்ப நீங்க செயல்படுவீங்க? ஏதாவது ஒரு கோல் இருக்குதாங்க. இன்னும் எத்தனை வருஷத்துல நீங்க முழு கிறிஸ்தவனா மாறுவீங்க? எப்போ உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவாரு? ஆனா ஆண்டவர் கால அளவு என்ன தெரியுமாங்க, சமாரிசரி கிணற்றண்டில ரட்சிக்கப்படுற அவார்டுக்கு ஓடுறா. நீங்க நல்ல வேலை கோயம்புத்தூர்காரங்கன்னா இங்க வாமா, போகும்போது குடத்தை கொண்டு போனியே, வரும்போது குடத்தை காணமே, என்ன வேகமா போகும்போது அப்படியே ஆடி ஆடி போய்கிட்டு இருந்த, தள்ளாடி தள்ளாடி மெதுவா எருமாடு மாதிரி போய்கிட்டு இருந்தேன், இப்ப மாங்கோட போய்கிட்டு இருக்கேன். அந்த அம்மாட்ட கேட்டா அவ சொல்லுவா, ஏசப்போ பார்த்தேன், ஏசப்போ என் வாழ்க்கையே சொல்லி போட்டார் தீர்க்கதரிசி அவர். ஐயோ இதை என் ஊர்க்காரங்களுக்கு சொல்ல போறேன். இது தெரியாம கொள்ள பசங்க இருக்காங்க ஊருக்குள்ள, ஊர்க்காரங்க. அவன் சொல்லிடுவா. அப்ப காணளவு ஒரு நாள் 1 மணி நேரத்துல அவள் செயல்படுகிறாள். எவ்வளவு வேதனை தெரியுமாங்க, வேதனை தெரியுமாங்க. ஒரு நாள்ல 1 மணி நேரத்துல இயேசு ஏற்றுக்கொள்ள செயல்படு. அதுதாங்க உண்மையான ரட்சிப்பு. எனக்கு எல்லாரையும் பார்த்தாலே எனக்கு அடிக்கடி வர்றது, எல்லா கிறிஸ்தவர்களை பார்த்தாலே யாருக்கையும் சொல்லிவிடாதீங்க வெய்ய போறாங்க. என்ன எனக்கு கிறிஸ்தவங்களை பார்த்தாலே இவங்க எங்க ஊர்ல இந்த களிமண் வச்சு விளையாடுவோம், பார்த்துருக்கீங்களா? மணல் வீடு கட்டி விளையாடுவோம். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு சர்ச்சு கட்டி விளையாடுற மாதிரியே இருக்குங்க. என்ன சர்ச்சு கட்டி விளையாடுறீங்க? என்ன ஆராய்ச்சி விளையாடுறீங்களோ, பாட்டு பாடி விளையாடுறீங்களா, பிரசங்கம் கேட்டு விளையாடுறீங்களா? நான் சொல்றது உங்களை வேதனைப்படுத்துறீங்க நோக்கம் இல்லை. இன்னைக்கு ஏசப்பா உன்கிட்ட பேச சொல்றேன். இங்க இருக்கிற எனக்கு ஆண்டவர் இங்க வரும்போது ரொம்ப டயர்டுல, ஆண்டவரை இவங்ககிட்ட என்ன பேசணும்னு சொல்லும் போது, இங்க வருகிற ஒவ்வொருவரையும் நான் தெரிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். கை தட்டுங்களா. உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாராங்க. அவர் உங்களை நம்பிட்டாருங்க. என்னைய போய் அவரை நம்பிட்டாரு. மூஞ்சியும் முகரையும் அப்படின்னா என் கிராமத்துல பேசுவேன் நான். உங்களை சொல்ல முடியாது பாருங்க. உன்னை ஏசப்ப நம்புனது நல்லதாங்க. உன்னை நம்பி உயிர் கொடுத்துட்டாரு, வீடு கொடுத்துருக்கிறாரு, சோறு கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு. இப்ப எலியா மாட்டு சூரிய செடியில போய் படுத்துக்கிறான். படுத்துக்கிட்டு பின்மாற்றம் போதுங்க, தான் வேண்டாம். இங்க இருக்கிற நிறைய பேர் போதுன்றீங்க. போதும் நல்லா ஐட்டம்பா, சூப்பர். டெய்லி 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது உங்களுக்கு. எல்லாம் என்ன தண்ணி கிடைக்குதா? அப்படிதான் பாருங்க. எலியாவுக்கு அம்மாட்டி சோர்ந்து போய் போதுங்க அத்தாவேன்னு போய் படுத்துக்கிட்டான். அவனுக்கு என்னென்ன கொடுக்குறாரு? சோறும் தண்ணி கொடுக்குறாரு. நல்ல ஞாபகம், சோறு தண்ணி கொடுக்குறாருனாலே உங்க மேல பெரிய திட்டம் ஏசப்ப வச்சிருக்காருன்னு அர்த்தம். கை தட்டணுங்க இதுக்குன்னா. நீங்க பெரிய ஊழியம் வச்சிருக்கிறாரு. சோறு தண்ணி கொடுக்குறாளே, சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கான். இல்லைங்க வாடா, ஒரு தடவை 2ஆம் முறை சோறு தண்ணி கொடுத்தீங்க, வாடா நீ செல்ல வேண்டி தூரம் இங்க இருக்குடா, என்னடா உனக்கு வேலை? எலியாவும் உனக்கு இங்க என்ன வேலைங்கிற? நான் சொல்றேங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னதை சொல்றேன். இது வீட்டு கூட்டம் அல்ல. நான் ஒரு மதுரையில் ஒரு வீட்டு கூட்டத்தில் பிரசவம் பண்ணி முடிச்சோடனே எங்க மேகசைனை ஒரு அம்மா எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு பாட்டியம்மா. அதுல இந்த பைபிள் காலேஜ், ரேக்லாண்ட் பைபிள் காலேஜ்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கோம். அதை மாதிரி காமிச்சு, கணேசா இங்க பேசுறத இங்க பேசிட்டு இருக்கீங்கிறாங்க. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறத போய் வீட்டு கூட்டத்துல பேசுறியாடா? வீட்டு கூட்டத்துல உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். பக்கத்துல சொல்லுங்க, உங்க துக்கம் சந்தோஷமா மாறிடுமா? அப்பா உன் வியாதியை ஏசப்பா சுகப்படுத்திடுவார்.
நீங்கள்லாம் இப்பதான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? அதான் கழுத வயசாயிடுச்சேங்க. நீங்க சர்ச்சுக்கு போய் 5 வருஷத்துக்கு மேல ஆச்சுல. நான் சொல்றேன் பாஸ்டர், நம்ம ரைட்டா தப்பா அப்புறமேட்டு சொல்லுங்க நீங்க. இப்போ ஒருத்தன் 5 வருஷம் சர்ச்சுக்கு வந்து அவங்களால ஒரு ஆத்துமாவது சர்ச்சுக்கு வந்திருக்கணும். அவங்க வீட்டுல ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கணும். அவங்க வீட்டுல கொரோனலி மாதிரி ஒரு ஜப கூட்ட ஆரம்பிச்சிருக்கணும். அவங்க மூலியமா ஒரு மிஷனரி இந்தியாவில் அனுப்பப்பட்டிருக்கணும். அவங்க மூலியமா ஒரு சர்ச்சு கட்டி இருக்கணும். உங்களுக்கு ஏசப்பா சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டாருல. இந்த வீட்டோட சொத்து மதிப்பு என்னண்ணே? சும்மா சொல்லுங்கண்ணே. இன்கம் டாக்ஸ் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. 50 லட்சமா? 1 crore. அப்ப 1 கோடி ரூபாயில ஒரு வீடு கொடுத்துருக்காரு. இவர் 10 லட்சத்துலயாவது ஒரு சர்ச்சு கட்ட வேண்டாமா? என்னங்க நியாயமா படலையாங்க? இவர் கட்டிட்டாருன்னு கேட்போம். சொல்லுங்கண்ணே, எத்தனை சர்ச்சு கட்டி இருக்கீங்க இது வரைக்கும்? அதெல்லாம் நல்லா பேசுறேன்ல. என்ன என்னைய மட்டும் எல்லா கிறிஸ்தவங்க நான் சொல்ற ஆலோசனை கேட்ட இந்தியாவில் 1 வருஷத்துல எழுப்பது வந்துருங்க. கை தட்டுங்களேன். நான் சொல்றேன், உங்க சொத்து மதிப்பு என்ன? ஏசப்பா உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாருல, அந்த வீட்டுல உள்ள தசம பாகத்திலேயாவது நீ சர்ச்சு கட்ட வேண்டாமா? என்ன அக்கிரமமா இருக்குது இது? நியாயம் இல்லையாங்க? உங்களை கேட்கறதுக்கு ஆளே இல்லையாங்க? இப்படிலாம் சொல்லணும்னு தோணுதுங்க, ஆனா சொல்ல முடியாது பாருங்களேன். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேங்க, பலன் இருக்கான்னு கேட்கணும். ஒரு பாஸ்டர் என்ன செய்யணும்? 5 வருஷம் நீ சர்ச்சுக்கு வரைய, உன்னால என்ன லாபம்னு கேட்கணும். பக்கத்துல கேளுங்க, உன்னால என்ன லாபம்னு கேளுங்க. கேளுங்க. ஐயோ இல்ல, டைம் ஆச்சு. என்ன உங்களால என்ன லாபம்? எங்க அப்பா கருப்பையா, எங்க அப்பா பேர் கருப்பையா. நான் ஒரு துபாய் போயிருந்தேன் ஊழியத்துக்கு. அங்க அப்பா போன் அடிப்புல, நல்லா இருக்கீங்களான்னு. உங்க அப்பாவுக்குன்னா டெய்லி பேசி தொலைங்க, சரியா? ஒரு வயதானவங்கள்ட்ட சாப்பிட்டீங்களா செஞ்சீங்களான்னு பேசுங்க, நல்லா பேசுங்க. அது நல்லது. ஆயுசு உங்களுக்கு கூட கிடைக்கும். ஆயுசு நாட்கள் கூட கிடைக்கும். ரைட்டு. எங்க அப்பாட்ட போன் அடிச்சு, எங்க அப்பாட்ட, எப்பா நான் துபாயில இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம், பூரிச்சு போயிட்டாரு. ஃப்ளைட்ல போயிட்டியாடான்னு கேட்டேன். ஆமா ஃப்ளைட்ல போனேன். நானா ஃப்ளைட்டை தொட்டு கூட பார்த்தது இல்லடா. என் பிள்ளை நீனு ஃப்ளைட்லேயே போயிட்டியாடா. அவருக்கு சந்தோஷம். எல்லாம் பேசி முடிச்சுட்டு, காசு ரொம்ப செலவாச்சியாடா கணேசன் கேட்டேன். ஆமாப்பா கொஞ்சம் செலவாச்சுப்பான்னு கேட்டேன். அடுத்து ஒரு கேள்வி கேட்டார். ஏழை இவ்வளோ காசு செலவழிச்சு 10 நாள் துபாய் போயிருக்கே, நமக்கு எது லாபம் கிடைக்க மாட்டான்னு கேட்டார். என் அப்பாவுக்கு நம்ம பிரசங்கம், காசு ஒன்றும் தெரியாது, சம்பளம் கிடைக்கும். இப்போ நான் வந்து எனக்கு காசு கொடுப்பீங்களானே தெரியல, என்ன வாங்க. ஆனாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை, இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் பேசாம இன்னையில இருந்து முழு நேர ஊழியத்துக்கு வந்துருங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீ பேசாம வேலையை தான் விட்டுட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்துட வேண்டியதான். வேலை ஒன்றும் கஷ்டம் கிடையாது. வேலை ஒன்றும் கஷ்டம் கிடையாது. என்ன வேலைங்கிறீங்க? வெட்டி முறிக்கணுமா? மண் வெட்டி எடுத்து வெட்டணுமா? கடப்பாறை எடுத்து குத்தணுமா? என்ன வேலை பார்க்கணும்? கிளவி பேசிட்டே இருக்கணுங்க. இந்த இவ பாருங்க, தூத்துக்குடியில இருந்து பேச வந்துட்டா. என்ன அவ்வளோ அந்த காலத்துல இருந்தே பிரசந்த கேட்டுக்கிட்டே இருக்கிறா. பரவாயில்ல, உருட்டுட்டா, ஊழியதாரியா வந்துட்டா பாருங்க. கை தட்டுங்களேன், சரியா? சரி, நான் சொல்றேன், பேசுற வேலைங்க. பேசுனா சம்பளம் கிடைக்குதுங்க. போருங்க. நீங்க போயிட்டு பாவம், நீங்கன்னா என்ன பாடுபடுறீங்களோ பாவம். யார் பத்த பிள்ளைகளோ? நீ என்னப்பா வேலை பாக்குற? பரவாயில்ல, நீ உருப்பிட்ட. இல்லையா? இன்னும் விசுவானில சும்மா ஃபண்டமெண்ட் கலெக்ட் பண்ணேன்னா நரகம் தான். ஒரு வாரத்துல ஒரு கிராமத்துக்காக ஊழியம் போனோம். என்னப்பா சார், ஒரு கிராமத்துக்கு போக வேண்டாமா? ஏசப்பா பத்தி சொல்ல வேண்டாமா? சரி போட்டு பாருங்க. எங்க அப்பா கேட்கிற, நமக்கு துபாய் போயிருக்கியாட கணேசா, லாபம் இருக்குமான்னு கேட்டாருங்க. எங்க அப்பாவுக்கு விளக்கன்னா சொல்ல முடியாதுங்க. நான் சொன்னேன், எப்பா பயங்கர லாபம் பண்ணிட்டேன். பயங்கர லாபம் இல்ல. ஆவா, நான் அந்த சர்ச்சில் அந்த வாரத்தில் போயிருக்கும்போது ஒரு சர்ச்சில் பேசினேன். பிரசவம் பண்ணி முடிச்சுன்னு ஒருத்தர் சர்ச் எல்டர் வந்தார். ஏழை இப்படி பேசினா எவன்கிட்ட காசு தருவான்? போன வட்டம் ஒரு பெரிய பிரபலியமான தீர்க்கதரிசி பேசினாரு. அவட தனி ஜெபம் அண்ணன் வந்தவங்க காணிக்கேன்னு நான் தான் எண்ணேன். 7 லட்சம் ரூபாய் காணிக்க தனி ஜெபத்துல வந்துருச்சான். அவர் சொல்ற, உன்ட்ட ஒரு வயசு ஜெபிக்க வரலையாடா, நீ கடாக் மடாக்கன்னு பேசி தொலைறியாடா, சான்ஸ் மிஸ் பண்ணிட்டியாடா, காசை விட்டுட்டியாடாங்கிறார். போயா போ, உன் காசை குப்பையில போட வேண்டியதா சரியா? எனக்கு எதுக்குங்க உங்ககிட்ட போய் காசு வாங்க போறேன்? நீ எனக்கு காசு வரணும்னு நினைச்சிட்டாரு உங்க மூலியமா. உங்களுக்கு தூக்கமே வராது. பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு தூக்கமே வராதான்னு சொல்லுங்க.
இப்ப நான் ஒரு வாலிபர் முகாம் வைக்க போறேன், 1,00,000 வாலிபர்களை கூட்ட போறேன். கை தட்டுங்களேன். 1,00,000 பேர் வந்துருவாங்களா? வந்துருவாங்கன்னு சொல்றவங்க கை தூக்கி காமிங்க. இந்த அண்ணன் கை தூக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் இந்த பையன் ஏதாவது சிக்கல் கொண்டு போகணும். உங்களுக்கு தெரியுது என்ன, நம்ம ஜெபம் பண்ணா 1,00,000 ஆத்துமாக்கள் தருவாருன்னு. சரி, உங்களுக்கு உங்க நம்பிக்கைன்னா நல்லா இருக்கு. நீங்க எத்தனை பேரை கூட்டு வருவீங்க? பக்கத்துல கேளுங்க, நீங்க எத்தனை பேரை கூட்டு வருவீங்க? கை தூக்குங்க. நான் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்துடுவேன் பிரதர், ஒரு வேன் பிடிச்சு கூப்பிட்டு வரேன் பிரதர் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. பாருங்க, இதாங்க கிறிஸ்தவம், இதாங்க கிறிஸ்தவம். என்னத்தான் சொல்றது. நான் இந்த நாளும் அப்படி இல்லை, ஆன்லைன் பிரேயர்ல என்ன பேச கூப்பிட்டார் மோகன் அண்ணன். அவர் தான் ஜெபம் நடத்தினார் அண்ணன். என்ன இந்தியா ரட்சிக்கப்படணும் அவர் அழுது ஜெபம் பண்ணார். 10,000 பேர் வந்திருக்கிறாங்க, கிராமங்கள் ரட்சிக்கப்படணும் ஜெப குறிப்புன்னு சொன்னார். அடுத்து கணேசன் பிரசங்கம் பண்ணுவான்னு என்னை பிரசங்கம் பண்ண விட்டார். நான் போனோன்னு கேட்டேன், ஓட்ட வாய்ப்பா இருக்கு. நான் நீங்க எல்லாம் கிராமங்கள் எல்லாம் சொந்தமா வாங்கணும், இப்பதான் ஜெபிச்சு முடிச்சீங்க, நல்லது. இப்ப எல்லாம் உங்க ஜெபத்தை கேட்டாரான்னு கேட்டேன். ஆமா கேட்டார். கிராமங்கள் சொந்தமா மாறியுமா கேட்டேன். ஆமா மாறிடுச்சுட்டாய். சரி, இப்ப கிராமத்துல அறுவடை வந்துருச்சு, ரட்சிக்கப்பட்டாங்க. யார் அந்த கிராமத்துல அறுவடை ஆத்துமாக்களை அறுவடை பண்ண போற யாரெல்லாம் நாளை காலையில கிராமத்துக்கு போறாங்க கை தூக்க சொன்னேன். 10 பேர் கை தூக்குறான். மீதி பூரா அமுல் சப்பானி மாதிரி உட்காந்துருக்கான். இல்லைங்க, முடியும் பைபிள்ல போட்டிருக்குதுங்க, அறுவடை மிகுதி ஆட்களோ அறுவடைக்கு எஜமானி என்ன செய்யணும்? வேலையாட்களை அனுப்பி ஜெபம். நீங்க ஜெபம் பண்றீங்க, பதில் கொடுத்துட்டாரு. யார் அதை அறுப்பா? இந்த பாஸ்டா? நானா? நானா? என்னத்தான் சொல்லு. இப்போ 1,00,000 பேர் வருவாங்கன்னா, இப்ப நெகேமியா எருசலேம் அலங்கம் கட்டப்படும் ஜெபிச்சாச்சு, விழுந்து போன அலங்கம் கட்டப்படும் ஜெபிச்சாச்சு. அதை யார் கட்டுறதுக்கு இனிஷியேட் பண்ணணும்? நெகேமியா தான் பண்ணணும். நெகேமியா தான் பயன்படுத்துவார். நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணா உங்களை பயன்படுத்துவார். கை தட்டுங்களேன். எல்லாரும் நீங்க ஜெபிக்காதீங்க, பேசாம எல்லாரும் பங்களிப்பு இருக்குங்க. நான் பாருங்க, லாபம் கொடுக்குற எங்க அப்பா கற்பையா கேட்டார், லாபம் இருக்கான்னு. நான் சொன்னேன் எங்க அப்பாட்ட, எப்பா பயங்கர லாபம் பண்ணிட்டேன், பயங்கர லாபம் பண்ணிட்டேன். அந்த சர்ச் எல்டர் வந்து காசு மிஸ் பண்ணிட்டியாடா, அடுத்து உன்னை சர்ச்சில் பிரசங்கம் பண்ண கூப்பிட மாட்டாரு. என்னை யாரும் ஒரு தடவை தான் கூப்பிடுவோம், அடுத்த தடவை கூப்பிட மாட்டேன், கூப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா இப்படி பேசுனா எப்படி தம்பி கூப்பிடுவோம் அப்படியா? நான் சொல்றேன், போயா போ, ஊழாட போ. உலகம் ஃபுல்லா நம்ம பிரசங்கம் பண்ணாலும் 1% சர்ச்சில் கூட பிரசங்கம் பண்ண முடியாது. நான் பாயிண்ட் 1 கூட பேச முடியாது. இப்போ நான் என்ன செஞ்சேன், போன மாசத்துல சுவிட்சர்லாந்து போனேன், அங்கே ஒரு 6 நாள். அடுத்து சவுதி அரேபியாவில் ஒரு 2 வீக்ஸ் பண்ணேன். போன வாரம் மலேசியா போனேன். இந்த 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 வியாழக்கிழமை சிங்கப்பூர் போகிறேன் பாருங்க. கை தட்டுங்களேன். நான் ஒரு 6 வருஷம் வாரினே போகக்கூடாது. இப்போ ஏசப்பா சொல்லி கொடுத்தார், போடா நான் போற எல்லா வழிவாசல திறக்கிற எல்லா தேசத்திலும் போய் நான் உனக்கு கொடுக்குற பாரத்தை எல்லாத்திலையும் போய் சொல்லிட்டு வாடான்ட்டார். இப்போ அடுத்த வாரம் துபாய் போறேன். நான் என்ன சொல்றேன், எல்லாவற்றிலும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாருங்க, நோக்கம் வச்சிருக்கிறாரு. பாருங்க, அவர் சொல்றாரு, நீ இப்படி பேசின காணிக்க வராது, அதை போயா போ, காணிக்க வேண்டாம். அங்க அடுத்து ஒரு 1 வீக்ல 30 லட்சம் ரூபாய் காணிக்க வந்துருச்சு. கை தட்டுங்களேன். விடுவாரு ஆண்டவரு. அவன் தூக்கமே வரலையே. என்னமோ நீ சொன்ன கணேசா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இது வரைக்கும் நான் உருப்படாம இருந்துட்டேன். தேடி தேடி வந்து கொடுக்குறான். ஒரு அம்மானா சொல்லி போடுச்சு, என் புருஷன் கிறிஸ்தவன், நான் வந்து இந்து, லவ் மேரேஜ் பண்ணி இந்த ஆளோட ஓடி வந்துட்டேன் துபாய்க்கு. சரியா? ஆனா நான் ரட்சிக்கப்பட்டு இப்ப ஜெப கூட்டம் நடத்துறேன், ஊழியம் செய்யறேன், ஆத்துமாதான் செய்யறேன். இவர் உருப்படல, கிறிஸ்தவர் உருப்படல. ஆனா என்னன்னு தெரியல, சர்ச்சில் என்னை விட்டுட்டு போகணும்னு வந்தாரு. நான் அவர் விட்டுட்டு போகணுங்கிறப்ப ஒய்ஃபை விடும்போது நான் என்ன சொல்லப்பட்டேன், ஒரு கிறிஸ்தவனும் காலையில எந்திரிச்சு ஜெபிக்காம பல்லு விளக்கு போனா ஏசப்போம் பல்ல உடைச்சு போடுவான்னு சொல்லிவிட்டேங்க. கை தட்டுங்களேன். கழுது 1 நிமிஷம் ஜெபிக்க வேண்டியதானுங்க. ஜெபிக்காம என்ன போய் நீ பல்லு விளை இல்ல பல்லு விளக்கும் வாங்கினாருன்னு பல்லு விளக்கு போனீங்கன்னா வாட்ஸ்அப் பார்ப்ப, ஃபேஸ்புக் பார்ப்ப, அங்க நாசமா போயிட வேண்டியதான். எங்க பிசாசு உன்னை டைவர்ட் பண்ணிக்குவான். நான் என்ன சொல்றேன், படுத்து தூங்கி முடிச்ச உடனே என்ன செய்யணும், 1 நிமிஷம் ஜெபிக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, 1 நிமிஷம் ஜெபிச்சுட்டு தான் தொடங்க. இப்ப பாருங்க, நான் ஜெபம் பண்றேன் பாருங்க, 1 நிமிஷம் ஜெபம் பண்றேன் பாருங்க. சும்மா காய்ச்சிக்கும். நீங்க சும்மா காய்ச்சி கிறிஸ்தவங்க தானே, நானும் இப்ப சும்மா காய்ச்சி ஜெபிக்க போறேன் பாருங்க. ஏசப்பா அந்த நாளை எனக்கு கொடுத்துருக்கா, சோதரன் நான் முடிஞ்சு ஆசிர்வதிங்க. எங்க அம்மாவை ரட்சித்துமுடைய பிள்ளையாமாட்டுக்கு 2 அண்ணன் 2 தம்பி 1 தங்கச்சி ஆசிர்வதிங்க. ரட்சித்துமுடைய பிள்ளையாமாட்டு எதிர் வீட்டில் இருக்கிற மொட்டையும் முக்காய் கருப்பாய் முனியாண்டி மாரியப்பன் மூக்காய்
எல்லாத்தையும் ரட்சித்து முடைப்பட என் ஃப்ரெண்ட்ஸுகள் போத்திராஜ், முரளிகிருஷ்ணன், பாண்டிய, தர்மர் எல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே. என் சொந்த கிராமத்தில் ஆலயம் கட்டணும். எதிரே இருக்கிற சைவகிராமட்டி கிராமம், உன்னிவிட்டி கிராமம், புளியங்குளம், கொப்பலாஞ்சேரி, மைட்டாம்பட்டி, கள்ளிக்குடி, சென்னம்பட்டி, பெய்க்குளம், வடமக்குறிச்சி, புதுப்பட்டி, இந்த கிராமங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இந்தியாவில் இருக்கிற 7 லட்சம் கிராமங்கள் ரட்சிக்கப்பட்டோம். பாகிஸ்தான்ல எழுப்பெடுத்தாங்க, இலங்கையில எழுப்பெடுத்தாங்க, சைனாவில் எழுப்பெடுத்தாங்க, ரஷ்யாவில் எழுப்பெடுத்தாங்க. இயேசு நாமத்தினால பிதாவே ஆமென். கை தட்டுங்களேன். நல்லா இருக்கல இல்ல? ஜெபம் பண்ண வேண்டியதானே, ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு பல வகை வேண்டியதானே. இதை சொல்லிவிட்டாங்க. இதுல சொல்லி உங்க ஊர்ல தான் கோயம்புத்தூர்ல ஒரு ஜட்ஜில் வரும்போது சொல்லிவிட்டாங்க ஒழுங்கா. ஏன்னா எனக்கு 9:45 பிரசங்கத்துக்கு டைம் தர்றேன்னாங்க. 11 மணி வரைக்கும் பேசுனாங்க. 9:45 ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சோர் 11 மணி வரைக்கும் ஆட்டம் போட்டுட்டுறான். அன்னிவாசம் பிச்சுட்டாங்க. ஐயோ டான்ஸ் டண்ட நக்கன்னு அடிச்சு கொளுத்திட்டாங்க. சரி ஆடி தொலைகிறாங்க, விட்டுருங்க அப்படின்னு நினைச்சா பாஸ்ட் சொல்றாரு, ஆவியானவர் நடத்திட்டாரு, எங்களால அடக்க முடியல ஆட்டத்தை, நீ பிரசங்கம் 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணி முடியுங்கிறாரு. அட அறிவு கட்ட ஆளே, ஆட்டத்தையே ஆவியானவர் நடத்திட்டாருங்கிற. உன்னை ஆட சொல்லுவார் என்ன பக்கத்து, உன்னை ஆட சொல்றாரு கேள். ஆராதனைங்கிறது என்னங்க? அவர் நல்லவர்னு சொன்ன எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க. இயேசுவே நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ வாக்கு மாறாதவர், நீர் பரிசுத்தர் சொல்லுங்க. இப்ப அடிச்சு என்னை நல்லவர்னு சொல்லு பாசி சொல்லுவாரா? அடிச்சா சொல்ல பாரு. ஆராதனையே நீ ஆவியான நடத்திட்டான்னு சொல்ற, அதுவே போய் தான். மடையர்கள் பேசுவது நீங்கள் அல்ல, பிரசங்கத்தை எப்படியா கட் பண்றது? என்னத்த சொல்றது? என்ன 10 நிமிஷம் பிரசங்கத்தை ஊரை பார்த்து போவோம் கோயம்புத்தூர்ல இருந்து நினைச்சா ஏசப்போ சொல்ற, இவங்க ஆராதனை என்ன பிரியப்படலை, என்னை துக்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்ற. ஆராதிச்சு அழ வைக்கிற திறமை கிறிஸ்தவங்களுக்கு இருக்குங்க. உங்க ஆராதனையில ஆண்டவர் சந்தோஷப்படுறாரா துக்கப்படுறாரா? நீ உங்க லைஃப் யோசிச்சு பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். இப்படி சொன்னா என்னச்சு? அவங்கதான் சொன்னேன், உங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டேன், காலைல எந்திரிச்சோடனே ஜெபிச்சுட்டு இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தவன் கை தூக்க சொன்னேன். ஒரு வயது தூக்க மாட்டான். என்னடா ஆட்டம் வேண்டி இருக்கும் உனக்கு? தனி ஜெபம் பண்ணாதவன் எதுக்கு சர்ச்சில் வந்து ஆட்டத்தை போடுற? அந்தரங்கத்துல ஜெபிக்காதவன் அழாதவன் நீ வெளியரங்கமா எப்படி ஆட்டத்தை போடுற? என்ன அங்க சொல்லிவிட்டேன், இன்னையில இருந்து ஒரு ரூல் ஃபார்ம் ஆகுது, ஜெபிக்காம பல்லு வளர்க்க போனா ஏசப்பா பல்ல உடைச்சு போடுவான்னு சொல்லிட்டேன். அவர் அந்த நேரத்துல அந்த ஆள் வந்துட்டார். என்ன பல்லு உடையணும்னு பிரசங்கம் பண்றான். நான் சொன்னேன் என்ன, ஓ இதை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். மறுநாள் ஒரு உங்க ஊர்ல தான் அவர் வாலி பொண்ணு எந்திரிச்சிருக்கிறான். நான் பேசுன சத்தம் அவளுக்கு கேட்டிருக்கு. ஏசப்பா அந்த சத்தத்தை காதல் நாளை கேட்கும் பாருங்க, உங்களுக்கு கேட்கும் பாருங்க. என்ன அவ கீழ்படிக்க வேண்டியமா? டேவிட் கணேசன் துருபதி ஏசியாரு இப்படின்னா பல்லு உடையணும்னு யாரா பிரசங்கம் பண்ணுவாங்களா? டெய்லி பல்லு உடையணும்னு பேச பைபிள்ல இருக்கான்னு அவ சொல்லியிருக்கான். டெய்லி பல்லு எடுக்கணும்னு உங்க பைபிள்ல இருக்கா? இருக்காங்க. தினம் எந்திரித்தவுடன் பல்லு எடுக்கணும் பைபிள்ல இருக்கா? இல்ல. அதுக்கு உனக்கு நல்லது, உன் பக்கத்துல இருக்கவன் நல்லது. டெய்லி பல்லு விளக்குற இல்ல, அது மாதிரிதான் பல்லு உடையிறது பைபிள்ல கிடையாது. ஆனா பல்லு உடைஞ்சிரும். இது அவளை தெரியல பாருங்க. அவளை சத்தம் கேட்டு கீழ்படியாம பேச்சு பிரசம் எடுத்து பல்லு வளர்க்க போயிருக்கா. வலிக்கு விழுந்து 2 பல்லு உடைஞ்சு வச்சு அவளுக்கு. இந்த கதையை சொன்னேன். அவர் அந்த ஒய்ஃப் சொல்றாங்க, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு, கணேசா என் புருஷன் முழங்கால் போட்டு ஜெபிச்சு 23 வருஷமா கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு நாளும் ஜெபிச்சது பார்த்தல. இவர் கிறிஸ்தவர் தான். என் பேர் பாண்டீஸ்வரி. அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா உன் பல்லு உடையிற பிரசங்கத்தை கேட்டு ஜெபிச்சுட்டாரப்பா. அவர் கை தட்டுங்க. அவர் சொல்றாரு, இவன் சொன்னதுல ஒரு வல்லமை இருக்கு. ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு போனா வர வேண்டிய 3 கோடி ரூபாய்ல 1.5 கோடி ஒரே நாள்ல வந்துருச்சான் கலெக்ஷன். கை தட்டுங்களேன். ஆர்டர் ஒரு 7 கோடிக்கு ஃபேக்டரிக்கு வந்துருச்சான். ஒரு நிமிஷம் ஜெபம் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. அன்னையில இருந்து இவர் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாருப்பாங்கிறாங்க. அந்த அம்மா மட்டும் ஒரு 1.5 லட்சம் காணிக்க தந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். கை தட்டுங்களேன். என்ன சொல்றேங்க? லாபம் இருக்குதா? நீங்க மற்றவங்களை யோசிக்க, மனுஷர்களை யோசிக்க, உங்களால இன்னைக்கு ஏசப்போக்கு என்ன செய்ய முடியும்? லாபம் கொடுக்க முடியுமா அப்படிங்க கேட்கணும். பாருங்க, எங்க அப்பா கேட்ட கேள்வி ஒரு நாள் ஏசப்பா என்கிட்ட பேசினாரு. நீ ஏன் பயப்படுற? எதிர்காலத்தை நினைச்சு எதுக்கு பயப்படுற? கேம்ப் நடக்குமா நடக்காதுன்னு எதுக்கு பயப்படுற? காணிக்க வந்துருமா வராதுன்னு ஏன் பயப்படுற? நீ எனக்குத்தானே லாபம் கொடுக்குற. 1 லட்சம் வாலிபர்கள் யாருக்காக கூப்பிடுறேன்? யாருக்காக? எனக்காகவா? ஏசப்பாவுக்கு சந்தோஷம் கொடுக்குறதானே கூப்பிடுறேன். எனக்கு லாபம் கொடுக்குற இல்ல. அப்ப நீ ஏன் பயப்படுற?
நான் உன்னை ஆசீர்வதிக்காம விடுவேனா? கை தட்டுங்களேன். இங்க இருக்கிற எல்லாரும் ஞாபகம், ஆண்டவருக்கு லாபம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உசுர் இருக்கும். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவருக்கு லாபம் இருக்குன்னா உனக்கு தீர்க்க ஆயுசு இருக்கும். ஆண்டவருக்கு லாபம் கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் உருப்படும், வேலை கிடைக்கும். இதெல்லாம் பைபிள்ல இருக்குதுங்க. எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. உங்க கையில என்ன இருக்குது? இப்ப பிரசங்கம் பண்ணி முடிக்க போறோம் பாருங்க. என்ன நீ முடிப்பியா தம்பி? என்ன இப்பதான் ஆரம்பிக்க போறோம். என்ன போய் முடிச்சிடும். நீங்க என்ன அறிவாளிகள்? என்ன அப்படி அண்டலைன் மட்டும்தான் சொல்ல வேண்டியிருக்கும், மீதி எல்லாம் நீங்க பாத்துக்கிறவங்க. ஏன்னா உங்க கையில என்ன இருக்குது? உங்க கைகள்ல 24 மணி நேரம் இருக்குது. பக்கத்துல சொல்லுங்க, 24 ஹவர்ஸ்ல தசமா கொடுத்தா எவ்வளவு கொடுக்கணும்? 10ல் 1 கொடுத்தா 2.5 மணி நேரம் கொடுக்கணும். இல்ல யார் கொடுக்குறா? கை தூக்குங்க. டெய்லி 2.5 மணி நேரம் ஏசபா தசமா கொடுக்குறேன் இல்லையா? ஒருத்தர் இல்லை, பூரம் திருடர்களா? நேரத்தை திருடுறவங்களா? ஆண்டு நம்பிக்கை திருடுறவங்களா? உங்க கையில தாங்க நேரம் இருக்குது. நான் சொல்றேன், அந்த நேரத்துல ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி பிரசங்கத்துல இப்ப கொஞ்ச நாளும் சொல்றேன். நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்க ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். பக்கத்துல 4 பெட்டு தள்ளி ஒருத்தன், ஒரு அக்கா எனக்கு எங்க அப்பாவுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொன்னாப்புல. யாரும் தெரியாது. நான் சரி என்ன ஜெபிக்குன்னு கேட்டேன். இல்லை, இவரு 4 நாள் எங்க அப்பா செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாரு டாக்டர். இன்னைக்கு 4வது நாள், இன்னைக்கு செத்து போயிருவாரு, இருந்தாலும் ஒரு ஜெபம் பண்ணுங்கிறாங்க. என்ன ஜெபம் பண்ணமா? கிளம்பி சாகிறதுக்கா ஜெபிக்கிறது? என்ன காசா பணமா வாயா வலிக்க போகுது? அவ உயிரோடு எழுமுன்னு ஜெபிச்சுட்டேன். பக்கத்துல சொல்லுங்க, காசா பணமா வாயா வலிக்க போகுது சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்கிறீங்க? 1 நிமிஷங்க. ஏசப்பா அவரை தொடுங்க, வல்லம் இறங்கட்டும். நீங்க தான் பெரிய டாக்டர். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நான் வந்துட்டேங்க. 12 வருஷம் கழித்து ஒரு ஊருக்கு பிரசங்கம் பண்ண போனா என்னை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு போனேன். அந்த அக்கா சொல்லுது, அக்கா என்னை அடையாளம் தெரியும், எனக்கு தெரியலையம்மா, நான் தான் அந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் எங்க அப்பா செத்து போயிருன்னு ஜெபிக்க சொன்னேன். இதான் எங்க அப்பா. நீ ஜெபிச்சுட்டு போயிட்ட, எல்லாம் பல்ஸ் கில்ஸ் எங்க அப்பா எந்திரிச்சு உட்காந்து, டாக்டர் என்னமா மந்திரம் பண்ணீங்க, உங்க அப்பா இப்படி ஆயிட்டாரு, செத்து போயிருன்னு சொல்லி சாவலையே அப்பா, வீட்டுக்கு போப்பான்னு பஸ் ஏறி தான் வந்தாங்களா அவங்க. 12 வருஷம் ஆச்சு, இன்னும் உயிரோட இருக்க. 12 வருஷமா உனக்கு காணி அனுப்பிட்டு இருக்கேன், உனக்கு தெரியல எனக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து 3 வருஷம் அவர் உயிரோடு இருந்தது, அங்க செத்தாருங்க. 1 நிமிஷம் ஜெபிச்சுட்டு வந்தாங்க. போனா போது காசா பணம் வாயா வலிக்கு போகுது. 1 நிமிஷங்க. 1 நிமிஷத்துல ஒருத்தருக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டாருங்க. உங்களுக்கு என்ன அறிவு இருக்கா? இப்படி எல்லாம் நான் சொல்ல முடியுமாங்க? அடுத்த வடியை நான் பிரசவம் பண்ண வரமாட்டீங்க நீங்க. எத்தனை நிமிஷம் நீங்க வேஸ்ட் ஆக்குறீங்க? உங்க கைகள்ல நேரம் இருக்குது. இன்னும் உங்க கைகள்ல என்ன இருக்குது? மோசஸ் கேட்கிறாரு, சிவந்த சமுத்திரத்துல போய் முன்னாடிட்டு ஆம்பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கான். கழுத அழுகுவாடா செய்யணும். இன்னும் பாருங்க, அவங்க எல்லாம் நாங்க வாட்டுக்கு சும்மா தான் இருந்தோம், எங்களை போய் வனாந்திரத்துல ஜாகிரதா கூட்டு வந்திருக்கியாடா. முன்னாடி சிவந்த சமுத்திரம் பார்த்தோன்னே புலம்புறாங்க, பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோன் ரதங்களோடு துரத்தி வர்றான். முன்னாடி பிரச்சனை, பின்னாடி பிரச்சனை. இங்க இருக்கிற உங்க மூஞ்சிகளை பார்த்தாலே தெரியுது, எல்லா பக்கம் பிரச்சனையோட தான் வந்திருக்கேன். இல்லாட்ட வீட்டு கொடுத்து வருவீங்களா? முன்னாடி பிரச்சனை, பின்னாடி பிரச்சனையா? ஏன் பிரச்சனையை பார்த்து அழுதுகிட்டு இருக்க? பிரச்சனைகளை மாற்றுகிற ஆண்டவர் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவன் பாருங்க, இவங்க பண்ண டென்ஷன்ல இவர் போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றதுக்கு அழுது என்ன மோசஸ் என்ன சொல்றான்னு சொல்லுங்க. நீ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது வை? ஏன் ஜெபம் பண்றாங்க? இப்படி ஜெபிக்கவே கூடாதுங்கிறாருங்க. என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது என்ன? இப்ப என்ன செய்யணும்? ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கணும். நான் சொல்றேங்க, சபைகள் என்னை கேட்ட கொஞ்சம் வருஷம், 1 வருஷம் ஜெபிக்கிறதே விட்டுறலாம்னு நினைக்கிறேன். கை தட்டுங்களேன். அந்தி கிறிஸ்துன்றீங்க என்ன? ஜெபிச்சு என்ன செய்ய போறீங்க? சும்மா தாங்க படுத்து வரங்க போறீங்க. அந்த ஜெபிக்கிற நேரத்துல ஒரு கிராமத்துல போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்துடலாம். நான் அதான் என்னை அந்தி கிறிஸ்துன்டா. என்னன்னா, சர்ச்சுக்கு ஒரு 9 மணி சர்ச்சு தொடங்குதா, இந்த பாஸ்ட் 9:30 மணிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு, இன்னைக்கு இந்த சர்ச்சில் ஒரு 100 பேர் அந்த சர்ச்சில் வர்றான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு புதுசா வந்தவங்க எந்திரிச்சில இருங்கன்னு இந்த பாஸ்ட் கேட்கணும். யாரு வரலையா பாஸ்ட் சொல்லணும். நம்ம 100 பேர் சேர்ந்து கடந்த 6 நாட்கள்ல ஒரு புறஜாதியாவது இந்த சர்ச்சுக்கு நம்ம கூட்டு வர்றதுக்கு நமக்கு தெம்பு கிடையாது, திராணி கிடையாது, தகுதி கிடையாது. 100 பேர் சேர்ந்து 6 நாள்ல ஒரு புறஜாதி சர்ச்சு கூட்டு வர வேண்டாமா? அப்ப என்ன செய்யணும்? இதோட இந்த சர்ச்சை மூடுகிறோம். கை தட்டுங்களேன். அதான் உருப்படல இல்லைங்க. போன வாரம் நீ பிரசங்கம் கேட்டு அன்னி பாசை பேசி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஒருத்தர் 100 பேர் சேர்ந்து ஒருத்தர் சர்ச்சை கூட்டு வரல. பிறகு என்ன இன்னொரு பிரசங்கம் கேட்க போற? நீ இன்னொருக்கு என்ன அன்னி பாசை பேசுற? இன்னொருக்கு எதுக்கு பாட்டு பாடுற?
என்ன கேட்டா சர்ச்சை எல்லாம் கை வைத்துங்க. நான் சொல்றது அப்படி ஏச பண்ணுங்க. தோல்வி அடைஞ்சிட்டோம், போன வாரத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, இதோட சர்ச்சை மூடுறோம், அடுத்த வாரத்திலேயாவது முழு சர்ச்சை நாங்க ஆராதிக்கணும் சொல்லுங்க. நீங்க அரை மணி நேரத்துல மூடி மீதி 1.5 மணி நேரத்துல என்ன செய்ய தெரியுமா? பக்கத்து தெருவுல போய் டிராக்ஸ் கொடுக்கணும். கை தட்டுங்களேன். அடுத்த வாரம் ஆள் வருவான், முழு சர்ச்சை கொண்டாடி. இப்படி நான் சொல்றதெல்லாம் செஞ்சு பாருங்க, எப்படி கூட்டம் வருது பாருங்க. பாஸ்டர் கனி கொடுக்கலையா? அந்த யோனாவை கடல்ல தூக்கி போட்ட மாதிரி கனி கொடுக்காத கிறிஸ்தவன் சர்ச்சுக்குள்ள இருந்தான்னா, லாபம் கொடுக்காத கிறிஸ்தவன் சர்ச்சுக்குள்ள இருந்தானா, கப்பல்ல யோனாவை கப்பல்ல கடல்ல தூக்கிட்டு அவனை கேன்சல் பண்ணிடும். போட சர்ச்சை விட்டு போட அனுப்பி விடுறோம். அவன் அடிச்சு பிடிச்சு நீந்தி வருவான், உருட்டுவான். யோனாம் கீழே கடலை தூக்கி போட்டோம்னா யோனா எங்க இருக்கான்? வயிற்றுக்குள்ள போறான், மீன் வயிற்றுக்குள்ள போறான். மீன் வயிற்றுக்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? மூத்திரம், மோசன், நாத்தம் எடுத்து இருந்தா மனம் திரும்பி ஜெபிச்சுட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு வர போறான். கை வெட்டுங்களே சொல்றேன். ஏதோ இன்றைக்கு இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் உங்களோட பேச விரும்புறாங்க. ஏசப்பா, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உங்க கையில என்ன இருக்குது? மோசஸ் சொல்றாரு, என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது என்ன? உங்க கையில இருக்கிற கோலை எல்லாம் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இப்ப செய்ய வரும். மோசஸ் சொன்னேன், உங்களுக்கு செய்ய தெரியுதான்னு பாப்போம். என்ன கஷ்டமான வேலையாங்க? ஏசப், நல்லா உட்காருங்க, நல்லா உட்காருங்க, எல்லாம் உட்காந்துங்களா? என்னை மாதிரி செய்யணும். என்ன இப்ப கையை நீட்ட சொல்றாரு, கையில இருக்கிற கோலை எடுத்து நீச்ச கை நீட்ட சொல்றாரு. இப்ப எம்பட்டு பெரிய வேலைன்னு இப்ப பார்க்க போறோம். ஏக்கா நல்லா உட்காருக்கா, எல்லாம் அண்ணே அழகா இருக்கீங்கண்ணே, நீங்களும் ஆமா தோத்திரம், எல்லாம் பாருங்க. நான் 1 2 3 சொன்னோடனே சொல்லணும், 1 2 3 4 சொன்னோடனே என்ன செய்யணும்? கை நீட்டணும். எம்பட்டு பெரிய வேலை பார்க்க போறீங்கன்னு பார்ப்போம். எல்லாம் வந்து உட்காந்துருக்கீங்களா? 1 2 3 4 சவுண்ட் விடுங்க. சின்ன பிள்ளை போல பரவத்துக்கு போக முடியாது, பார்த்துக்கோங்க. எல்லாம் இன்னொரு அழுத்தி சொல்லுங்க. என்ன 1 2 3 4 உருட்டை, நீங்க உருட்டை. இன்னும் ஒரு மாசத்துல ஒரு நாள் ஒரு 5 மாசம் வந்துட்டீங்கன்னா நீங்க உருட்டுருவீங்க. நீங்க ஜெபமணி பிசாசு ஓடும், நீங்க ஜெபமணி வியாதி சுகமாகும். உங்க கையில என்ன இருக்குது? அவங்க ஒருத்தன் பிச்சை கேட்கிறான், ஒருத்தன் வந்து பேதுரு யோவான்ட்ட பிச்சை கேட்கிறான், ஏதாவது பிச்சை கேட்கிறான். அவன் என்ன சொல்றான்? என்கிட்ட வெள்ளி இல்ல, பொண்ணு இல்லை, என்கிட்ட இருக்கிறத தர்றேன். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஏசு இருக்காரா? என்னத்தான் இருக்க? ஏசு என் கூட இருக்காருங்கிறவங்க கான்பிடன்ட் உள்ளவங்க கை தூக்குங்க, வலதுக்கு தூக்காமி உங்க மூஞ்சியெல்லாம் ஏசப்ப பாடு. எல்லாம் இருக்காரு, தரணும் இல்லைங்க, என்கிட்ட இருக்கிற தர எழுந்து நடங்கலாம், எந்திரிச்சு நடந்துடலாம். நீங்க என்னைக்கா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதை வியாதிசு மேல் கைகளை வைப்பீர்கள். பக்கத்துல உள்ளவங்க தலையில கை வைங்க, வலது கை வைங்க, தலையில வை. வைபிள சித்ரா, வைபிள யாரு தலையா? வைபிள இல்ல, அவ வேலை வை. எடுத்துருங்க. அப்போ முடிவுரிய வேலை பாருங்க. கழுதைய கைய வச்சு தொலையணுங்க. கழுதைய இப்படி ஒரு ஆன்மீக பிறையில ஒரு இடத்துல வந்து பேசி முடிச்சுட்டு ஒருத்தருக்கு ரோசம் வந்துச்சு. உங்களுக்கு ஒன்னும் ரோசம் வரணுங்க. என்ன அறிவு கட்டு கிறிஸ்தவங்க உங்களே இல்லை, வேறவங்களே சொல்றேன். ரோசம் வர வேண்டாமாங்க. உங்களுக்கு கையில இருக்கா இல்லையா? உங்க கையில ஏதாவது இருக்க? ஏசப்பா வாக்கு தத்தம் இருக்குல்ல, ஏசப்பா கூட இருக்காருல்ல, கைய வைக்க வேண்டியதானே? யார் கையில வைக்கணும்ங்க? வியாதி உள்ளவங்க கை வைக்கணும். காலைல 5 மணிக்கு ஆன்லைன் பிரேயர் முடிஞ்சு யோபு அப்படிங்கிற ஒருத்தரும் யோபு மனைவியும் யாருக்களையா கை வச்சோம். இந்த கணேசமே நம்மளுக்கு மானங்கடை பேசிவிட்டானே, ரோசம் வந்துருச்சு அவங்களுக்கு. ரோசம் வந்துருச்சு, போயிட்டாங்க. காலைல யாருக்கு ஜோம் பண்ணா அவன் அந்த போய் சொல்லியிருக்கான், உங்க அப்பன் தான் படுத்து கிடக்காருல்ல, பேரல் அட்டாக் வந்து பாங்க எழுப்பும் போய். அங்க இருந்து போய் அவங்க அப்பாவை போய் காலைல 5 மணிக்கு அவர் பெரிய ஒரு ஹேன்னு எந்திரிச்சிருக்காரு. உனக்கு கழுதி ஜெபிக்க போறோன்னு கையை வச்சிருக்கேன். அவர் எந்திரிச்சு நடந்துட்டாரு. கை தட்டுங்கள. நான் சொல்றேங்க, உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, கை வச்சு பாருங்க. கழுது உங்க வேலையை நீங்க செய்யுங்க, பக்கத்துல வேலையை செஞ்சு தோல சொல்லுங்க. உங்க வேலை என்ன? ஜெபிக்கிறது உங்க வேலை. இப்ப அடுத்து உங்க கையில என்ன இருக்கு? வீடு இருக்கு. நான் அப்படியே டக்குன்னு சொல்லி பிரசங்கம் முடிக்க போற பாருங்க. மார்க் 2 ஒரு ஹவுஸ் ஓனர் ஏசனார வீட்டுக்கு கூப்பிட்டுறாரு. நீங்க உங்க வீட்டுக்கு ஏசப்பா கூப்பிடுவீங்களா?
கூப்பிட்டு சும்மாவே உட்கார வச்சுக்கிட்டு இருப்பீங்க. என்ன வீட்டில் இருக்க சோத்து சட்டியை உங்களுக்கு பயன்படுத்த தெரியுது, குழம்பு சட்டியில் குழம்பு வைக்க தெரியுது, வடை சட்டியில் என்ன வைக்கணும்னு தெரியுது, இட்லி சட்டியில் இட்லி வைக்க தெரியுது, தோசை சட்டியில் இட்லி வைப்பீங்க. என்னமா அறிவு இருக்குல்ல உங்களுக்கு? எதை பயன்படுத்தணும்? உங்க வீட்டில் எதாவது பயன்படுத்தாத பொருள் இருக்கானு உங்களால பயன்படுத்த தெரியாத ஒரு பொருள் சொல்லுங்க. ஏசுனார் மட்டும்தான் நினைக்கிறேன். அவரை பயன்படுத்தலைங்க. ஒரு ஹவுஸ் ஓனர் கூப்பிடுறாரு, இங்க ஏசு இருக்கிறாருன்னு சொன்னா அந்த அந்த தெருவில் இருக்கிற எல்லாம் கூட்டமா வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. கைதட்டுங்கண்ணே, கூட்டம் வந்துருச்சு. ஒரு வீட்டுல நடக்கிற அற்புதத்தை உங்களுக்கு ஏசப்பா உங்களுக்கு சொல்றாருங்க. ஒரு ஹவுஸ் ஓனருடைய தியாகம் இயேசுவை அழைச்சதுனால கூட்டம் வருகிறது. அந்த செய்தி ஒரு 4 பேர் கேட்குது. இவங்க எல்லாம் சும்மா காட்சியும் கிறிஸ்தவங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க உங்களை போல. உங்களை சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க அவங்க எல்லாம். ஒரு 4 பேர் என்ன யோசிக்கிறாங்க, அவன் ஒரு ஃப்ரெண்டு வச்சிருக்க, திமிர்வாதக்கார ஃப்ரெண்டை தூக்கிட்டு வர்றேன். தூக்கிட்டு வந்தா வாசல்ல இடம் விட மாட்டேறாங்க. யாரு? எந்த மக்கள்? கோயம்புத்தூர்காரங்க தான். சரி சரி, ஓ சாரி, நான் உங்க ஊரை சொல்லக்கூடாதுண்ணே. என்ன உள்ள கிறிஸ்தவங்க ஏசுனாரை ஏற்றுக்கொண்ட ஏற்கனவே அற்புதத்தை ருசி பார்த்த கிறிஸ்தவங்க உள்ள விட மாட்டேறாங்க. யார? திமிர்வாதக்கான தூக்கிட்டு வர 4 பேருக்கு இடம் கொடுக்க மாட்டேறாங்க. இப்ப டேவிட் கணேசனை வையலாமாங்க? யாராவது என்னை வையலாமாங்க? நீங்க செய்யாத நான் செய்யறேன் இல்லை. யூத் கேம்ப் 1,00,000 பேரை நீ கூட்டணும்னு நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன், இதுக்கு யூத் கேம்ப் முடிஞ்சு நாங்க என்ன செய்ய போறோம்? போகும்போது பிரேயர் கார்டு வாங்கிட்டு போங்க. 25,000 கிராமங்கள்ல சுவிசேஷம் கிறிஸ்துமஸ்குள்ள அறிவிக்க போறோம். கை தட்டுங்களேன். 25,000 கிராமத்துக்கு போறோம் நாங்க. 25,000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற கிட்டத்தட்ட 50 லட்சம் கைப்பிரதி வேணும். ஒரு கிராமத்துக்கு ஒரு பைபிளான்னு கேட்பான். ஒரு கிராமத்துல ஊழியம், அதான் சர்வே ரிப்போர்ட். 25,000 முழு பைபிள் வேணும். நீங்க எல்லாம் போகும்போது இன்னைக்கு காலையில 2 அதிகாரம் நான் வாசித்தேங்கிறவங்க கை தூக்குங்க. பொய் சொன்னீங்கன்னா செத்து போயிருவீங்க. பார்த்துங்க, இன்னைக்கு காலையில இருந்துச்சு 2 அதிகாரம் பைபிள் வாசித்தேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. சித்ரா வாசிக்கலையா? உடனே ஒழுத்த வண்டி தான். அப்ப நீங்க என்ன செய்யணே? நீங்க முன்னாடி நின்று எல்லா பைபிளையும் வாங்கி கொடுத்துருக்கேனே. அதான் வாசிக்கல இல்லைண்ணே, என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. நீ கொடுத்துட்டு போயிருப்பா, உன் பைபிள் புதுசா இருக்குன்னு நினைக்காது, வெளுத்திடுவேன். ஒழுங்கா 300 ரூபா கொடுத்துட்டு போயிரு, பாத்துக்கோ. சரியா? என்ன சொல்றேங்க? தப்புங்க, தப்பா கிறிஸ்தவங்க இருக்காங்க. தப்பா நான் சொல்றேங்க. 25,000 கிராமங்களை காஸ்பல் அறிவிக்க போறேங்க. அப்ப எனக்கு இடம் கொடுக்க வேண்டாமா? என்னை திட்டாமையாவது இருக்கணும்ல, என்னை கிரிட்டிசிசம் பண்ணாம இருக்கணும்ல. எல்லாம் என் பிரசங்கத்தை கிரிட்டிசிசம் பண்றேன் நான் பாட்டுக்கு. என்னத்தையா சொன்ன அவன் டேவிட் கணேசன் இப்படி பேசுறான் அப்படி பேச. என்னடா சொல்றேன்? நான் உண்மையை சொல்றேன்ப்பா. என்னை போய் டிஜி தினகரன் மாதிரி பிரசங்கம் பண்ண சொல்ல முடியுமா? ஏசு அலை எங்க வருதுங்க. மோகன் சிலாசஸ் போல என்னால மோகன் சிலாசன் எப்படி பேசுவாரு? நான் உங்கள் அதிசயங்களை காணப்படுவேன் என்று கற்று. இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. கணேசன், இது கணேசன் மாதிரிதான் இருப்பான். நான் சொல்றேங்க, இடம் கொடுக்க மாட்டான் அந்த 4 பேருக்கு. அவன் தான் ஒருத்தனுக்கு தேவையில் ஒன்று தூக்கிட்டு வர்றான். ஆனா அங்க என்ன நடக்குது? ஓட்ட பிரிக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் அமைதியா இருக்கிறாருங்க. கை தட்டுங்களேன். நாங்கெல்லாம் கால் மிதிக்கிறோம். உங்க டைல்ஸ் அழுக்காயிடுச்சுன்னு என்ன செய்வீங்க? உடைச்சிருவோம். நாங்க அமைதியா இருக்கணும், தியாகம் பண்ணணுங்க. ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை உன் வீட்டை திறந்து ஏசப்பாக விட வேண்டியதானே? ஒரு சண்டை கிளாஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே? தேவையுள்ளவங்க பக்கத்துல இருக்க வரட்டும், 4 பாட்டு சத்தம் கேட்கட்டும். இன்னைக்கு நான் சொல்றேங்க, அங்க இருந்து வரும்போது ஒரு இருளை நான் பாக்குறேன். அங்க இருந்து வரும்போது ஒரு இருள், அப்படி கார் இருளை பாக்குறேன். இந்த வீடு நெருங்க 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 ஒரு காட்ஸோட பிரசனத்தை என்னால் உணர முடியுது. பார்த்தீங்களா? அதாங்க இந்த வீடு. உங்க வீடு அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ஏன் இப்ப இங்க இருக்கிற எல்லாரும், உங்க சர்ச் பேர் என்ன பாஸ்டர்? பாப்டிஸ்ட் சர்ச் குடும்பத்தார்கள் குடியிருப்போர் காமாண்டுன்னு. உங்க சர்ச்சில் எத்தனை குடும்பம் பாஸ்டர்? 400? 60 குடும்பமும் ஒரே காம்பவுண்ட்ல இருக்காங்க. என்ன நடக்கும்? வெட்டு குத்தாயிரும். ஒரு குடும்பம் ஒரே காம்பவுண்ட்ல இருந்தா என்ன ஆகும்? என்னண்ணே கண்டு தானே? 2 மணி நேரம் சர்ச்சுக்கு வர்றதுல எத்தனை சண்டையை போடுறாங்க. அவங்க சர்ச்சு நல்ல சர்ச்சா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஊர் சர்ச்சுக்களை பாக்குறேன்.
எல்லாம் 8 திசையிலும் சதறி வச்சிருக்கிறார் 60 குடும்பத்தை. எதற்காக? அந்த தெருவுல அவர்கள் வெளிச்சமாக இருக்கணும், அந்த வீடு வெளிச்சமாக இருக்கணும், அந்த தெருவில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர்கள் ஜெபிக்கணும். பாருங்க, மார்க் 2ல ஒரு ஹவுஸ் ஓனர் கொடுத்ததுனால அங்க என்ன போட்டு தெரியுமா? ஒரு வசனமாவது வாசரும். அது வேற என்ன அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிடுவீங்க நீங்க. பைபிளே டேவிட் கிறிஸ்டன் திறக்கவே இல்லை, முட்டா பையன்னு சொல்லிடுவீங்க. அதனாலயாவது பைபிள் வாசிற வேண்டிதான். சரிதானே? மார்க் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. எழுந்து போனான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி. பாருங்க, ஒரு ஹவுஸ் ஓனர் வீட்டுல ஏசப்பாவை அனுமதிச்சு ஒரு மணி நேரம் கொடுத்ததுனால இங்க என்ன நடக்குது? ஒரு காலம் இப்படிப்பட்ட அற்புதத்தை கண்டதில்லை, கண்டிராத அற்புதம் அவர்கள் காண்கிறார்கள். கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். உங்க வீட ஏசப்பாவுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா இதுவரை கண்டிராத அற்புதம் உங்க தெருவில் உள்ள ஜனங்கள் பார்ப்பாங்க. சபைகள்ல இந்த அற்புதம் நடக்கல, சர்ச்சிலையும் நடக்குது. வேற அது வீட்டுல ஒரு ஹவுஸ் ஓனர் வீட்டை கொடுத்ததுனால ஒரு வீடு. எரேமியா 18:1 வாசிங்களேன். எரேமியா 18:1 சீக்கிரமாங்க. எரேமியா 18:1. பாருங்க, வீட்டுக்கு போங்கிறாருங்க. குயவன் வீட்டுக்கு போ. இது என்ன வீடு? சேகர் வீட்டுக்கு போ. உங்களை எதுக்கு இங்க கொண்டு வந்தாரு? உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு போல, நீங்க தீர்க்கதரிசி போலங்க. அந்த சேகர் வீட்டுக்கு போ, உனக்கு வார்த்தைகளை தெரிவிப்பேன். நல்லா கேட்கிறேன், நல்லா பேசுறாரு ஆண்டவர். நீங்க உருட்டுருவீங்களா? என்னங்க முழிக்கிறீங்க? ஆண்டவர், நீங்க அவர் சித்தம் இல்லாம என் முன்னுக்கு நீங்க இந்த வீட்டுக்கு வரவே முடியாதுங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை இங்க அடுத்து கூட்டு வந்துருக்கிறார். கை தட்டுங்களா ஏசப்பாவுக்கு. குயவன் வீட்டுக்கு போப்பாங்கிறாரு. ஏன்னா அந்த வீட்டுல நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறேங்கிறாரு. அங்க என்ன பாடம் நடக்குது? குயவன் வீட்டுல இருக்கிற மண்ணு கெட்டு போச்சான். உங்களை போல பக்கத்து சொல்லுங்க, உன்னை போல ஏற்கனவே கெட்டு நாசமா போயிட்ட. சொல்லுங்க, கெட்டு போச்சு. கெட்டு போனா உன்னை தூக்கி எரியல. பாருங்க, உன்னை தூக்கி எரியல. இன்னைக்கு நான் சொல்றேன், இங்க உங்களுடைய முகத்தை பார்த்தா நீங்க நல்லவங்க போலயே தர்றீங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், நீங்க சில தவறுகள் உங்கள்கிட்ட இருக்குது, சில உடைகள் இருக்குது. நீங்க ஆண்டவரிடத்துல கிட்டி செல்வதற்கு சில குற்ற மனச்சாட்சிகள் இருக்கிறது. நான் ஆண்டவருக்கு நம்பிக்கைக்கு உரியதா நான் இல்லைன்னு உங்க மனச்சாட்சி உங்களை சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்றாரு, நீ குயவன் கையில இருக்கிற மண்ணை போல என் கையில இருக்கிற, நீ ஏற்கனவே நான் உருவாக்க நினைச்சேன், நீ கெட்டு போயிட்ட, ஆனா நான் உன்னை தூக்கி எரிஞ்சிடல. இப்ப ஏசப்பா சொல்றாரு, இன்னும் உன்னை நான் நேசிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. கை தட்டு. நான் சொல்றேன், ஸ்டில் ஐ லவ் யூ. இந்த வீட்டுல ஏசப்பா சொல்றாரு, ஸ்டில் ஐ லவ் யூ, இன்னும் உன்னை நேசிக்கிறேன். நீ ஏன் கலங்குற? குற்ற மனச்சாட்சியோட இருக்க. கடந்த காலத்தை நினைச்சு நான் தப்பு பண்ணிட்டேன், வீணடிச்சுட்டேன், இப்படி செஞ்சிருக்கணும், அப்படி செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, ஸ்டில் ஐ லவ் யூ, இன்னும் உன்னை என் கையில வச்சிருக்கிறேன், இன்னும் ஒரு வேரை பாண்டமாக உன்னை வணிய போகிறேன் என்று இந்த வீட்டு கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் கூட ஆண்டவர் பேசுகிறார். நீங்க மண்ணா இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, மண்ணா இருக்கணும்னு சொல்லுங்க. மண்ணா இருக்கணும். மண்ணு கேள்வி கேட்குமா? ஹலோ. ஆனா நீங்க கேக்குறீங்களே, ஏன்டா அந்த விளங்காத புருஷனை கொடுத்தீங்க, ஏன்டா அந்த ஊருக்கு என்ன அழைச்சிட்டு வந்தீங்க, ஏன் 1008 ஏன் இருக்குது? மண்ணு கேள்வி கேட்குமா? மண்ணு பயப்படுமா? நீ பயப்படுற. மண்ணு சந்தேகப்படுமா? நீ சந்தேகப்படுற. ஜஸ்ட் மண்ணா இருந்தா போதுங்க. டெய்லி காலையில எந்திரிச்சு, ஏசப்பா என்ன மண்ணா உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. ரெண்டு வீடு போயிடுச்சு பாருங்க. பாயிண்டா பேசுறேன் பாருங்க. நான் என்ன சேகர் என்ன வீட்டுக்கு வந்தாதான் இப்படி பாயிண்ட் வரும்போது இருக்கு. என்ன குயவன் கையில இருக்கு, குயவன் வீட்டுக்கு போறது போல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுல சில பாடங்களை மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். கை தட்டுங்களேன். உங்க வீட்டில தேசத்துக்கு தேவையான செய்தியை சொல்ல விரும்புகிறார். அந்த செய்தி யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்கு உங்கள் வீட்டிலிருந்து ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம கேமரா எடுக்கிறோம், இதை போய் நம்ம டிவியில போடுவோம் பாருங்க. லட்சங்களுக்கு இந்த வீட்டிலிருந்து செய்திகள் போகிறது. நான் உங்களை மட்டும் எனக்கு திட்டுனேன்னு நினைச்சுக்கிறாதீங்க. இத லட்சம் பேர் பார்க்க போறோம். அந்த அத்தனை பேர்களுக்கு வசவுதான். முட்டாப்பை, வியாதி கிறிஸ்தவங்க, அறிவில்லாதவங்க, இயேசுவுக்கு நம்பிக்கை துரோகிகள். நான் சொல்றேங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல, உங்க கையில இருக்கிற வீட்டுல இருந்து தேசங்களுக்கு, திருச்சபைகளுக்கு செய்தியை சொல்ல விரும்புகிறார். கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுங்கிற ஒருத்தருக்கு வீடு கொடுத்துட்டார். டக்குன்னு போதும் இனி பைபிள் வாசிக்க வேண்டாம். என்ன பைபிள் அங்க அவர் பாருங்க, வீட்டுல அவர் சும்மா இருக்க மாட்டாம ஏசப்பா வீடு கொடுத்துட்டாருல, வீட்டு ஜெபக்கோட்டை வச்சுட்டார். வீட்டு ஜெபக்கோட்டை வச்சு யார் பிரசங்கம் பண்ணணும்னு ஏசப்பா பேதுருவ அட்ரஸ் கொடுத்துட்டாரு. இப்ப என்னை பிரசங்கத்துக்கு யார் இங்க கூட்டு வந்தா? இவரா என்னை பிடிக்க முடியாது, இவரு என்னை பிடிக்க முடியாது. ஏசப்பா தான் என்னை கூட்டு வந்து இருக்கிறார். கை தட்டுங்களேன். அவர் வீட்டு கூட்டத்துல யாரை கூப்பிட்டாரு? விசேஷித்த நண்பர்கள் போட்டிருக்கு. விசேஷித்த உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டா நரகம் தான் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிடைப்பாங்க? பணம் செலவழிக்கணும். எச்சுக்கிட்டு காக்கா வரட்டாது கிறிஸ்தவன் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. எச்சுக்கிட்டு காக்கா வரட்டாதுன்னா என்னது? அந்த காக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்துருச்சான். கோயம்புத்தூர் கிறிஸ்தவங்க சாப்பிட்டுக்கிட்டு கேளு, பருக்க போயிருமா. இப்படி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும்? உலக பொருட்களினால் நண்பர்களை, உன் பணத்தை செலவழிக்கணும், உன் நேரத்தை செலவழிக்கணும். நண்பர்கள் நீங்க கூப்பிட்டா உன் வீட்டுக்கு வரணும். நீங்க கூப்பிட்டா இதே போல அடுத்த வாட்டி உங்க வீட்டுக்கு வருவேன் நானு. என்ன வரலாமாண்ணே? ஒரு ஜபக்கூட்டை வச்சிருவீங்களா? சோறு கொடுப்பீங்களா எனக்கு? என்ன அழகா இருக்கீங்கண்ணே. விசுவாணி அண்ணன் என்ன நீ அப்பா? அப்படியா? பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஊழியத்துல இருக்கீங்கப்பா. எங்களை நினைச்சுக்கோப்பா சின்ன பசங்கள. நான் சொல்றேங்க, நீ கூப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் வரணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுங்க. அடுத்து உறவுக்காரர்களை கூப்பிடுறான். யார் உறவுக்காரனா? என்ன? மாமே, மச்சான், சகலை, கொழுந்தன், தாய் மாமே, நாய் மாமே, சித்தப்பன், பெரியப்பன், சின்ன மாமியார், பெரிய மாமியார் உங்களுக்கு இருக்காங்களா? நீங்க கூப்பிட்டா வீட்டுக்கு வருவாங்களா? சண்டை போட்டு கிடக்கீங்களா? சண்டை போட்டீங்கன்னா நரகம் தான். நீங்க நைட்ல போய் உங்க உறவுக்காரர்கள் யார்ட்டனா பேசுனே போய் பேசி உப்புரவாயிருங்க. பாத்துக்கோ. உங்க வீட்டு கூட்டத்துக்கு கூப்பிட்டா வரணும். கொர்நேலி கூப்பிட்டா வர்றான். ஏன்? அவன் தான தர்மம் பண்ணான், பணத்தை அள்ளி இறங்கிறான். அப்ப வீட்டு கூட்டத்துக்கு கூப்பிட்டா வருவான்ல. இப்ப டேவிட் கணேசன் கூப்பிட்டா வருவாங்களா இல்லையா? வருவாங்க. கை தட்டுங்களேன். முழு நேர ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருக்கான் உங்களுக்கு தெரியுமா? 1000 பேர் இருக்கான். நீங்க 1000 பேரை உருவாக்கிடுவீங்களா? என்னத்த ஏன் 1000 பேர் இருக்கான்? ஏன் 1000 பேர் இருக்கான்? எனக்குன்னு எது வச்சுக்கிறது இல்லைங்க, எல்லாம் ஏசப்பாவுக்குங்க. கை தட்டுங்களேன். என் ஊழியருக்கு தெரியும், டேவிட் அண்ணன்ட்ட என்ன இருந்தாலும் அதை கொடுத்துருவாங்க. எனக்கு தேவையான கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குல்ல? அதான் இவ்வளவு பேர் இருக்கான்ட்டு பாத்தீங்களா? கொர்நேலி வீட்டுல ஜெப கூட்டம் வைக்கிற ரிசல்ட் என்னங்க? டக்குன்னு சொல்லுங்க, முடிச்சிருவோம். அங்க என்ன ரிசல்ட் நடக்குதுங்க? அங்க கூடி இருக்கிற எல்லாரும் மத்தியில பிரசங்கிக்கிறார். பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பிரசங்கத்தை முடிக்கல. ஓம் பிரசங்கத்தை போய் தோட என்ன பேசுறாரு? என்ன ஓம் பிரசங்கத்தை வச்சு நான் ஆசீர்வதிக்க போறேன்? நல்ல ஞாபகம். ஊழியக்காரர் பிரசங்கிச்சுதான் உங்களுக்கு அற்புதம் நடக்க போறது இல்லை. பேதுரு பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். பிரசங்கித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களை எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை நிரப்பி விட்டார். கை தட்டுங்களேன். நான் சொன்னேன், ஒரு கொர்நேலி எழும்பினா வீட்டிலே கூடி இருக்கிற எல்லோரையும் ஆண்டவர் பிளஸ் பண்ணுகிறார். நான் தான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்களுக்கு கடைசியா நான் ஜெபிக்க போறேன். கடைசியா நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்க ஒரு ஜெப குறிப்புக்கு தான் ஜெபிக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு ஜெப குறிப்பு தான் ஜெபிக்கணும் உங்களுக்காக. நீங்க ஊர்பட்ட ஜெப குறிப்பு வச்சிருப்பீங்க, அதுக்கு நான் ஜெபிக்க முடியுமா? அந்த அடுத்த கூட்டத்துலதான். அப்பதான் நீங்க மறக்க மாட்டீங்க. குஷ்டரோகி அவனுக்கு 1008 ட்ரெஸ் ஒழுங்கா இருக்காது, சோறு கிடைச்சிருக்காது, தங்குற வீடு கிடைச்சிருக்காது. அது எல்லாமே ஏசுநாட்ட கேட்க முடியும். ஏசுநாரை பாக்குற சான்ஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்க, குஷ்டரோகம் சுகமாகணும். பர்த்திமை தெருவுல இருந்து ஜெபம் பண்றான். தெருவுல இருக்கிறவன்னா அற்புதத்தை வாங்கிட்டு போறான். ஜட்ஜுக்காரங்க பூரா ஒரு அற்புதத்தை வாங்க மாட்டாங்க. உங்களை இல்லைங்க, எங்க ஊரு சொல்றேங்க, அது வேற குத்தமாயிரும்.
தெருவில் கிடக்கிற பத்திமை பிச்சைக்காரெல்லாம் ஜெபம் பண்ணி அற்புதத்தை வாங்கிட்டு போயிடுறான். நீங்க கடைசி அவங்க சர்ச்சில் அற்புதம் நடந்துச்சாங்க, கண் பார்த்தீங்க என்ன? ஒரு எந்திரிச்சு திமிர்வாதக எந்திரிச்சு நடந்ததை பார்த்தீங்க என்னக்கா? ஒரு குருடன் சுகமானாங்க என்ன நீ பார்த்த இல்லையா? ஏதோ கோளாறு இருக்குதுங்க, ஏதோ கோளாறு இருக்குதுங்க. நீ பிராக்டிஸ் பண்ணல. இந்த பிரசங்கமே யாரும் பண்றது இல்லை. சவுதி அரேபியா போனா அவன் சொல்றான், பிரதர் பிரசங்கம் பிசாசு ஓடுமாங்கிறான். ஏலே பிசாசு எதுக்கிட்ட ஓன் சர்ச்சில் ஓட்டு? பூரம் சர்ச்சில் பிசாசு முடிச்சவங்களா இருக்காங்க. சர்ச்சில் மிஷனரி செய்து கொடுக்கணுங்க, எழுப்புதல் செய்து கொடுக்கணுங்க, சவுதி அரேபியா ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் என்று செய்து கொடுக்கணுங்க. இங்க இருந்து போற ஊழியக்காரன் அதான் செய்யறான், பிசாசு வெட்டிக்கிட்டு இருக்கான், வியாதி சுகமாக்கு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்க. இல்லைங்க, தப்பு நடக்குதுங்க. சுகமா கூட்டம் நீ சர்ச்சில் கிராமத்துல நடத்தணும், பிசாசு அங்க விரட்டணும், அங்க விரட்டணும். நான் சொல்றேங்க, இங்கு ஒரே ஒரு குரலினாலே அங்க இருக்கிற எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற. நான் சொல்றேங்க, நீங்க ஏசப்பாவுக்கு வீடை கொடுத்தீங்கன்னா இதுவரை கண்டிராத அற்புதம் நடக்கும். கை தட்டுங்களேன். உங்க வீடை ஏசப்பா கொடுத்தீங்கன்னா திருச்சபைகளுக்கு, உலகத்திற்கு செய்தி உங்க வீட்டிலிருந்து கிளம்பி செல்லும். தீர்க்கதரிசன வார்த்தை கிளம்பி செல்லும். அந்த வீட்டிலே, கொய்வன் வீட்டிலிருந்து எரேமியாவின் மூலியமாக உலகத்துக்கு செய்தி போதுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. என்ன ஆண்டவருங்க, குரலை வீட்டினால், வீட்டை ஏசப்பா கொடுத்ததுனால எல்லோரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுறாங்க. அப்போஸ்தலர் 12 மரியாள் வீடு பேதுரு சிறைச்சாலையில கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. என்னச்சேருல என்னத்தை போய் அரசாங்கத்துல போய் போர்விட முடியுமா? நிறைய ஊழியக்காரங்க கிறிஸ்தவங்க மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு விரோதமா. இந்த அரசாங்கம் வரக்கூடாதுன்னு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. இது எங்களா போட்டுருக்குது பைபிள்ல? மடையங்களா? நம்ம என்ன ஜெபிக்கணும்? நாம மாறணும். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிட்டு தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யார் வேணாலும் வரட்டுங்க, பாப்போம். பேசுனார் சோர்பிளாங்க இருவாரா? எல்லாம் தவறு நடக்கிறதுங்க, தவறு நடக்கிறது. பாருங்க, அங்கு சிறைச்சாலையில பேதுரு கட்டப்பட்டு இருக்கிற ஒரு வீடை ஒரு அம்மா தந்துட்டா, மரியாள் வீடு அப்படி போட்டிருக்குதுங்க. அவங்க ஆட்டுக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ண பதில் வருன்னே தெரியாது. பதில் வந்து வாசப்படி நிக்குது, நம்பி தொலைய மாட்டுறாங்க. என்ன ஆண்டவருங்க, நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஜெப கூட்டம் ஆரம்பிங்க. பக்கத்துல சொல்லுங்க, ஒவ்வொரு வீட்லயும் நீ ஆரம்பி. ஜெப கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் வர வேண்டியது, இவ்வளவு பேர் வந்தா வரட்டும், 2 பேர் 3 பேர் போதும். நீங்க இந்த கேம்புக்கு முன்னாடி 1,00,000 பேருக்கு சிறையிருப்பில் இருக்கிறார்கள், கட்டப்பட்டு இருக்கிறார்கள், பாவத்திலே, காதலிலே, லிவிங் டுகெதர் பாவத்துல கட்டப்பட்டிருக்காங்க. மெட்ராஸ்ல 35,000 கப்புள்ஸ் இருக்காங்களா, ஒரு சர்வே சொல்லுங்க. போதை வசதிகளை கட்டப்பட்டு இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுல சபையாரா ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணேன்னா பேதுருவை சிறையிருப்புல இருந்து ஆண்டவர் விடுவிக்கிறது போல உங்கள் வீட்டின் ஜெப கூட்டத்தின் மூலமா அநேகர் விடுவிக்கப்படுவார்கள். கைகளை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதாங்க ஏசப்பா சொன்ன, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, எல்லாம் உன் கையில தான் இருக்கு, உன் வீட்டுலதான் இருக்குது. உங்க பைபிள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல என்ன தெரியுமா போட்டிருக்குது? வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்களாம். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா வீட்டுல ஞானசான ஆராதனை நடக்குது நைட்ல. பேசாம நீ வீடு கட்டும் போது, ஏன்னா உங்க வீட்டுல ஞானசான தொட்டி இருக்கானே, உங்களுக்கு நரகம் தான் பார்த்துக்கணும். என்ன செய்வீங்க? இப்ப யாராவது இப்ப ஞானசானம் பெற வேண்டாம், என்ன செய்வீங்க? தரிசனம் இருக்கணுங்க. என்ன நான் நல்லா பேசுறேன்னா, இனிமே உங்க வீட்டுல ஞானசானம் தொட்டி வைங்க, பாஸ்டர் கூப்பிடுங்க. அவர் எங்க போய்கிட்டு இருக்க முடியுமா, வாழ்ந்த நேரத்துக்கு கருதி ஒரு 10 பேருக்கு ஞானசானம் கொடுப்பார். அற்புதம் நடக்கணுங்க. உங்க ஒவ்வொரு வீடுகளிலும், எல்லா கிறிஸ்தவ வீடுகளிலும் திருச்சபையில் உருவாகிற காலங்கள் வரப்போது. அதுதான் எழுப்புதல் காலங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு 1,00,000 வாலிபர்கள் வருவாங்களா? வருவாங்கன்னு சொல்றவன கை தூக்குங்க. நான் சொல்றேன், அவங்க விடுதலை ஆக்கப்படுவாங்களா? அப்பனா என்ன செய்யணும்? உங்க வீட்டுல நீ ஜெபக்கூட்டம் வைக்கணும். ஜெபக்கூட்டம் வச்சா போதுமா? நீ ஒரு 10 பேரை கூட்டு வரணும். யார் 10 பேரை கூட்டு வர போற? கை தூக்குங்க. திருச்சி அங்க இருக்கு விருது. அவன் பிள்ளைக்கு கலெக்டர் வேலை திருச்சியில கிடைச்சிருச்சு, நீ போக மாட்டேன். என்ன போக மாட்டேன்? என்னடா காஷ்மீர்ல கலெக்டர் வேலை கிடைச்சா நீ அனுப்ப மாட்டேன், உங்களுக்கு திருச்சிக்கு வர மாட்டீங்களா? உங்க கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? பக்கத்துல கேளுங்க, உங்க கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா?
உங்க கல்யாணத்துல எத்தனை பேர் வந்தாங்க? அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணே, நீங்க சொல்லுங்கண்ணே. லவ் மேரேஜ் பண்ணியாப்பா? லவ் மேரேஜ் பண்ணா 10 பேர் வேணும்பா. எப்படி பொண்ணை தூக்குறது? கையெழுத்து போடணும்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. யாராவது பாடி கேட் வரணும்ல, ஒண்ணு கொண்டு வாங்கல பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்தாலா? 10 பேர் வேண்டாமங்க. 10 பேர் ஃப்ரெண்ட் இல்லாதவங்க லவ்வே பண்ணக்கூடாது. என்ன பாஸ்டர், என் கல்யாணத்துல 2000 பேர் வந்துட்டாங்க. என்ன செஞ்சேன்? பத்திரிக்கை வச்சேன். சிரிச்சு சிரிச்சு வந்துருங்க, முதல் நாள் வந்துருங்க, சிரிச்சுட்டே இருக்கணும். வாங்க எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. உன் கல்யாண வீட்டுல எல்லாம் 500 பேர் 200 பேர் 300 பேர் கூட்டுற. இது ஏசப்பா கல்யாணம் ஒரு 10 பேர் கூட்டு வாங்க. வேனுக்கு ரூபா என்ன உன் சொத்தா போகும்போது 10,000 ரூபாய் கொடுத்தா லேலுயா. இப்படி எல்லாம் நான் பேசுவேங்க. ஆனா பேச முடியாது பாருங்க. எண்டுக்கு வரும். நான் சொல்றேங்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் பேசுறேன்னா எனக்கு தெரியுங்க ஏசப்பா பத்தி. ஏசப்பா பத்தி எனக்கு தெரியுங்க. என் கூடயே இருக்கிறாருங்க. எனக்கு ஒரு வசனம் தெரியும், கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனங்க? வலது பக்கத்துல கர்த்தர் இருக்கிறத தாவீது நம்புறான். சிங்கம் வந்தா பயப்பட மாட்டான், கரடி வந்தா பயப்பட மாட்டான், கோலியாத்துக்கு ஊர் பையெல்லாம் பயப்படுறாங்க, நம்ம பயப்படுற மாதிரி இவன் பயப்படுறான். ஏன்னா வலது பக்கத்துல கர்த்தர் இருக்கிறத நம்பிட்டான். நான் நம்பிட்டேங்க ஏசப்பா என் வலது பக்கத்துல நம்பி. நீங்க நம்பி தொலைங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்களும் நம்பி தொலைங்க. சொல்லுங்க. நானும் ஒரு ஊர்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், தெரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கிராமத்துல கவுதி பக்கத்துல அறுவாளத்தையும் வெட்ட வந்துட்டான். உங்களை யாராவது வெட்ட வந்திருக்காங்களா? கை தூக்குங்க. அது எப்படி வெட்ட வருவான்? நீங்க தான் ரகசிய கிறிஸ்துவலா இருக்கீங்களா? எப்படி வெட்ட வருவான்? நம்ம 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 வளர்ந்துருவோமா? நமக்கு அறிவு இருக்குது, புத்தி இருக்குது. அவன் வெட்டிடுவானா நம்மள? நம்ம பக்கத்துலதான் பயங்கர ரவுடி இருக்காரு. கை தட்டுங்களேன். தீவிரவாதி அவரு தான். உலகத்துல பெரிய தீவிரவாதி யாரு? ஏசப்பா. அவர் என்கிட்ட என்ன தெரியுமா? உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட என்ன உன்னை தொடுகிறவன் எம்புட்டு பெரிய ஆள் வருங்க. உன்னை தொட்டுவானாடா அவனாவது. அவர் ஏகுறாருங்க அந்த வார்த்தையில. என்னன்னு எம்புட்டு பெரிய ஆள் பாருங்க. அப்ப அறுவாளத்தை வெட்ட வந்தா ஓடிடுவானா? நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? அப்படி வலதுபுறம் பார்த்தேன். ஏசப்பா என் கூட இருக்கீங்கல்ல. அருவா கொண்டு வந்தவன் கையை கிடுக்கிட்டு நடுங்குது. அருவா கீழே வந்துச்சு, ஓடுறான். ஏழை வாட வெட்டுறா இல்ல போப்பா, உன் பக்கத்துல வந்த கைகால அடுங்க போ, எவன்ட்டு ஏதோ துடியான சக்தி இருப்பாங்கிறான். இந்த ஆண்டவர் தாங்க உங்க கூட இருக்கிறார். நீங்க பிராக்டிஸ் பண்ணலங்க. எல்லாம் வலதுபுறம் பாங்க. செபிக்க தெரியுதாப்பா? சைடு திரும்ப சொல்லு சொல்லு சொல்லுங்க. ஏசப்பா ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? என்ன நல்ல சொல்லுக்கா. நல்லா என்ன இருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. உங்க மூஞ்சியெல்லாம் பார்க்க நல்ல ஒரு பெருமையா சொல்லணும்னே. எல்லாம் திரும்புங்க, அப்படி சொல்லுங்க. ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? பிரசங்கம் முடிஞ்சிருமா? தெரியாது. ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? சொல்றேன். 27 வருஷம் முடிஞ்சு 28வது வருஷமா பேசுறேங்க. எனக்கு என்ன முடியுமோ அதை பேசுறேன். என் பிரசங்கத்தை நீங்க குறை கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை கிடையாது. ஏன் தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரன். உங்களுக்கு இருக்கு என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அப்ப வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கக்கூடாது. ரட்சிப்புன்னு என்ன தெரியுமா? செத்த பாம்பா இருக்கணும். பக்கத்து சொல்லுங்க, செத்த பாம்பா இருக்கணுமா? கோபம் வந்துச்சுன்னா நரகம் தான். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டீங்கன்னா, ஆனால் நான் யார் படைச்சிருக்கிறேன்? எனக்குள்ள இயேசுதான் படைச்சிருக்கிறான்னு பவுல் எழுதுறாரு கலாத்தியர் 2. ஏன்னா யார் திட்டா எனக்கு போகணும். எனக்கு என்ன முடியுமோ நான் செய்வேங்க. ஏன் இதை செய்யறேன்? எங்க ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களும் அறுவாளத்துக்கு வெட்ட போயிருவாங்க. என்னடா மதம் மாத்த வர்றீங்க? முட்டா போய்கலாம் வேலை அவங்கள வெட்ட போயிருவேன். அவ்வளவு ஒரு துன்மா இருக்குங்க, துன்மா இருக்கு. ஆனா ஒரு நாள் டாக்டர் என்ன சோதிச்சு சொன்னார், பரிசோதிச்சு 6 மாசத்துல செத்து போயிருவோம், உனக்கு ஹார்ட்ல ஒரு வாட்டர் இருக்குன்ட்டு. அழுகு, மரண தேதி முன்குறிச்சு. அழுதேன். கடவுள் தான் அவங்களை காப்பாற்ற முடியுன்றார். கடவுள்களை தேட ஆரம்பிச்சு. உங்களுக்கு ஒரு சாமியா 2 சாமியா கிறிஸ்தவங்களுக்கு? நான் உங்க கிறிஸ்தவங்கன்னா எத்தனை சாமி பாஸ்டர்? இல்ல மரியாதை அந்தோனியார் அப்படின்னா இல்லையா? எங்களுக்கு அப்படி கிடையாது. 33 கோடி பயங்கரமா இருக்கு. 3 மாசம் ஏறி இறங்காத இடமே இல்லைங்க. ஒரு மாற்றம் இல்லை, சாகுற இடமும் வந்துருச்சு. சரி சாகுறது சாப்பிட்ற இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு சாவோன்னு சொல்லி சர்ச்சுக்கு போனாங்க. சர்ச்சுக்கு போனா அவங்க பாடுற பாட்டு புரியல. இவங்க சர்ச்சில் போடுற பாட்டு இப்ப புரியுதா? என்னத்த கிழிச்சு நரகம் தான். என்ன பாஸ்டர் எம்புட்டு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க பண்ற பிரசங்க முறையில் அங்க ஜெபிக்க சொல்லும் போது 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா ஜெபம் பண்ண? ஏசப்பா
நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உயிர் தாங்கன்னு சொல்லுவேங்க. எல்லாம் அவ்வளவுதான். ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷத்துல ஒரு வல்லமை என்ன தொடுறதை என்னால் உணர முடிஞ்சுதுங்க. ஒரு ஆறுதல் எனக்கு வந்துச்சுங்க. 5 வாரம் கழிச்சு போய் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷத்துல உங்க ஏசப்பா இந்த கணேசனுடைய வாழ்க்கையை மாத்திட்டாரு பாருங்க. சந்தோஷம் எல்லாம் மாறிடுச்சு. உலகம் தர முடியாத சந்தோஷத்தை 5 நிமிஷத்துல ஏசப்பா தந்துட்டாரு. டாக்டர்கிட்ட போய் என்ன செக் பண்ணா வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லிட்டாரு. 27 வருஷம் 28 வருஷமா நான் உயிரோடு இருக்கிறேன். நான் சொல்றேன், இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாரும் ஞாபகம், உங்களுக்கு என்ன கவலை இருக்கா, அவர் மாற்றுவார். உங்களுக்கு என்னங்க அற்புதம் வேணும், அவர் செய்வார். அவர்னா சும்மா குழந்தை இயேசுவா, வல்லமை இல்லாதவரா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கொஞ்ச நாள் நல்லா இருந்தேங்க, கொஞ்ச நாள்லயே மனசுல ஒரு சந்தேகத்துல ஏசுனார் தான் நம்மளை குணமாக்குன்னு என்ன நினைச்சுன்னு இயேசுவை மறுதலிச்சிட்டேங்க. சிகரெட் சாராயம் கொடுக்க ஆரம்பிச்சு. நன்றி இல்லாம போயிட்டேன், நன்றி இல்லாத கிறிஸ்துவனா மாறிட்டேன். ஆனா எங்க கிராமத்துல ஒரு பாழடைஞ்ச கட்டிடத்துல தூங்குற பழக்கங்க. தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆயத்தமா இருந்தேன். என் கண்ணு முனுக்க ஒருத்தரை பாக்குறேங்க. அவர் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஜனங்களுக்கு அழுறாருங்க. அழுகும்போது தம் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறாரு. அவர் சொல்றாரு, நானே தேவன் என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிந்து வைக்கிறேன். என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள், இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதியை சுகமாக்குன்னு சொல்லி விரும்புகிறேன். ஆனா யாருமே என்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்லி அழுகிறாருங்க. யாருன்னா தெரியாதுங்க, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அழுகிறாருங்க. அவர் அழுகிறத பார்த்து என்ன அறியாம நான் அழ ஆரம்பிச்சிட்டேங்க. என் அழுகிற சத்தம் பக்கத்துல உள்ள ஒரு அம்மாவை கேட்டு அவங்க வந்து கதவை தட்டும் போதுதான் நான் அழுதுகிட்டு இருக்கேனே எனக்கு தெரியுங்க. பார்த்தா அந்த மனுஷரை காணலைங்க. யார் அவர் என்ற ஒரு கேள்வி, யாரோ ஒருவர் அழுகிறார், யாருன்னு தெரியும் என்ற கேள்வியோடு இருந்தபோது திடீர்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அழுகிற சத்தம் என் காதுல கேட்குங்க. கூட்டமா இருக்கிற ஜனங்கள் மத்தியில போனாலே அழுகிற சத்தம் எனக்கு கேட்குங்க. எனக்கு பதில் இல்லைங்க, யாருன்னே தெரிலங்க. எந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியினால் அழுக. ஒரு கம்பெனியில வேலை பார்த்தேன், கண்ணாடி ஷோரூம் போட்ட கம்பெனி. ரோட்ல போற ஜனங்களை பார்த்த உடனே அழுக வந்துருச்சுங்க, அழுக சத்தம் வந்துருச்சுங்க. உடனே அழுதுருவேன். என் கூட வேலை பார்க்குறவன்னா என்னை பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. பைத்தியம் பிடிச்சிருச்சு எனக்கு. நானும் அப்படிதான், எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிட்டதான் நான் நினைச்சேன். பைத்தியக்காரன். 27 வருஷமா என்ன எல்லாரும் பைத்தியக்காரன் தான் பார்க்கிறேன். நான் சொல்லுகிற இலக்கு எல்லாம் பைத்தியம். அவன் பைத்தியக்கார கணேசன். என்ன செய்வனே தெரியல. கூட்டமா இருந்தாலே அங்க போக மாட்டேங்க. ஏன்னா ஒரு அழுகிற சத்தம் எனக்கு கேட்குங்க. அந்த ஆள் அழுவாரு, நம்மளால சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒளிவங்க. எங்க ஒளிந்தாலும் அவருடைய அந்த சத்தம் என்னை துரத்தினது. ஒரு நாள் பைபிள் படிக்கிற ஒரு கிறிஸ்தவ நண்பரை பார்த்தேன். பைபிள்ல படிக்கிறீங்களா, ஒரு மனுஷர் அழுதுகிட்டே இருக்கிறவர், யாருன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். முதல்ல எனக்கு பைபிளை எடுத்து வாசிக்க காண்பித்தாருங்க. ஆச்சரியமா இருக்குதுங்க. இது போலதான் அந்த ஆள் அழுதாருன்னு சொன்னேன். நான் பார்த்த ஆள் இப்படிதான் அழுகிறாரு. அவர் அழுகிற சத்தம் இப்படிதான் கேட்குதுன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, அவர் ஆள் இல்லை தம்பி, ஒரு மனுஷர் இல்லை தம்பி, அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லி கொடுத்தார். இயேசுவை நான் பார்த்தேன். இயேசுவா அழுகிற சத்தம் எனக்கு கேட்குது. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக இயேசுவா அழுகிறார். என் கண்ணீரை துடைத்தது அவர் தானே, எனக்கு உயிர் கொடுத்தது அவர் தானே. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவரா கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு சந்தேகங்க, ஏன் உங்க சாமி என்கிட்ட வந்து அழுறாரு? கிறிஸ்தவங்க சாமி யார்கிட்ட போய் அழணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாகர்கோவில், தூத்துக்குடி எல்லா கிறிஸ்தவங்கிட்ட அழ வேண்டி தானே. உங்க சாமி உங்ககிட்ட தாங்க அழணும். ஏங்க உங்க சாமி என்கிட்ட அழுற? நீங்க நல்லவங்க கிடையாதாங்க, சுயநலவாதிகளா? ஏசப்பா என்ன வேணாலும் அற்புதத்தை வாங்கிக்கிருவீங்க, ஆனா நீங்க சும்மாவே கிடப்பீங்க. என்ன ஒரு ஊழியக்கார் கடிந்து பேசினா அவருக்கு பிடிக்காது, உங்க காரியத்தை சொல்லி கொடுத்தா பிடிக்காது. நீங்க எல்லாம் சும்மா காட்சிக்குமா? நன்றி இல்லாதவர்களா? நல்லவங்களே கிடையாதுங்க நீங்க. ஏங்க உங்க சாமி என்கிட்ட அழுறாரு? நான் எனக்கு ஊழியத்தை நிறுத்திடுறேங்க. நீங்க செய்யறீங்களாங்க? நீங்க செய்யறீங்களா? நான் சொல்றேங்க, அங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆங்க. 20 நிமிஷத்துல ஒரு குட்டி தூக்கம் போட்டேங்க. ஏன்டா வேமா வருதுன்னு தோணுதுங்க. சரீரம் எல்லாம் பலகீனம் ஐயா, தொண்டை எல்லாம் புண்ணாக இருக்கிறது ஐயா. பேசிக்கொண்டே இருக்கிறேன், பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏங்க நீங்களும் கொஞ்சம் ஊழியம் செய்யல இல்லைங்க? நீங்களும் உங்களை ஊழியம் செய்யல இல்லைங்க? ஏன் உங்க சாமி என்கிட்ட வந்து அழுறாரு? நான் கேட்டேன். அவர் சொல்றாரு,
தோமா சந்தேகப்பட்டதுனாலதான் தோமாட்ட அழுகிறாரு. கொஞ்சம் கிறிஸ்தவங்க நீங்க சமாளிப்பீங்க தெரியும்ல, என்னத்தையா சொல்லி எதுக்கு எடுத்தாலும் ஒரு 10 பாயிண்ட் சொல்றீங்க. நகை போடவா 10 பாயிண்ட் சொல்றீங்க, நகை போடக்கூடாது அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் சொல்றீங்க, மருந்து எடுக்கலாமா அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவீங்க, மருந்து எடுக்க கூடாதுன்னு ஒரு 10 பாயிண்ட். என்னங்க இது? என்னத்தையாவது எடுத்து தொலைங்க. போதுல நீங்க ஏசப்பாவுக்கு கனி கொடுக்கணுங்க. உங்க ஏசப்பா உங்க கண்ணீரை தொடச்சு ஏசப்பா கண்ணீரோட அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. சண்டையை போட்டு தெரியாதீங்க, சர்ச்சு சண்டை, ஜாதி சண்டை. என்னங்க இது ஊழியம்? என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? உன் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ சந்தேகப்பட்டதுனாலதான் ஓன்ட்டு அழுறாரு. நான் இனிமே சந்தேகப்பட மாட்டேன், உங்க சாமி அழாம இருப்பாருன்னு. ஆமா அழமாட்டாருன்னு சொன்னார். வீட்டுக்கு வந்தங்க, சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். திடீர்னு நைட்ல தூக்கத்துல இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்டு எழுந்தாங்க. என் பக்கத்துல அழுகிற சத்தம் கேட்குதுங்க. என் பக்கத்துலங்க அழுகிறாரு. எப்படி அழுவாரு? ஏசையாட்ட போய் கேளுங்க, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான்? மோசே இடத்தில் அழுகிறார். லட்சங்கள் அங்க எகிப்தில் இருக்கிறது, அங்கு போகல, ஒரே ஒரு மோசே இடத்துல வழக்காடுகிறார். ஐயா, கோயம்புத்தூர் மாவட்டமே இருளில் இருக்கிறது, கார்களில் இருக்கும் போது ஆண்டவர் உங்ககிட்ட போய் இன்னைக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார், என்னை அனுப்பி அழுது கொண்டிருக்கிறார். ஐயா, உங்களோட பேச நீ வா, நான் உன்னை எழுப்புவேன், உன்னை எழுப்புவதில் ஒரு பங்களிப்பதாக மாற்றுவேன் என்று உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. ஏன் ஆண்டவர் அழுகிறாரு? என்ன நினைச்சு அந்த 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 கிறிஸ்தவ நண்பர் சொல் இனிமே அழைச்சத்தம் கேட்காதுன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அழைச்சத்தங்க என் பக்கத்துல கேட்குது. முன்னாடி அழுகிறது யாருன்னே தெரியாதுங்க, இப்ப அழுகிறது இயேசுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்படிங்க சும்மா இருக்கும்? சும்மா இருக்க முடியும்? நீங்க எப்படிங்க சும்மா இருக்கிறீங்க? உங்க ஆண்டவர் அழுகிறாருன்னு தெரியாதா? 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும்னு பரிதபிக்கிறாரு, எப்படிங்க ஜெபிக்காம தூங்குறீங்க? உங்ககிட்ட இருக்கிற கையில இருக்கிறத கொடுத்தா லட்சங்கள் 1000 அறிந்து கொள்ளும். ஒரு வேற சாப்பாடு 5 அப்ப 2 மீனை ஒருத்தன் தியாகம் பண்றாங்க. எப்படி அற்புதம் நடக்குது? ஆயிரங்கள். அப்ப நீங்க தியாகமே பண்ணலையா? ஒரு யூத் கேம்ப் வைக்கணுங்கிறோம், உங்களுடைய பங்களிப்பு என்ன? நீங்க சும்மா இருக்க கூடாதுல்ல. உங்களுக்கு ஏன் வீடு கொடுத்தாரு? உங்க வீட்டுல ஒரு ஜெப கூட்டம் வைக்க வேண்டாமா? ஒரு சிறுவர் உன்னை ஆரம்பிக்க வேண்டாமா? என் பக்கத்துல ஏசப்பா அழுறாரு. இப்ப ஏசு அழுகிறேன்னு தெரிஞ்சிச்சு, எப்படிங்க சும்மா இருக்கிறது? நான் சொன்னேன், ஏசப்பா அழாதீங்கன்னு சொன்னேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா வாய் திறந்து சொல்லுங்க, ஏசப்பா அழாதீங்க சொல்லுங்க. இப்படி சொன்னா போதுமா? ஒரு 1.5 வயசு குழந்தை பசியில அழுகுது, நீ என்ன செய்வீங்க? அழாது சொல்லிட்டே இருப்பீங்களா? அதாங்க இன்னைக்கு கிறிஸ்தவம் செய்யுது. உங்க கிறிஸ்டியானிட்டி அதாங்க செய்யுது. ஏசு அழுதுகிட்டு இருக்கிறாரு, நீங்க அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கீங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. யார் பெரியவன்? எந்த சர்ச்சு பெரியது? எந்த டாக்டினல் பெரியது? ஏன் சர்ச்சு, ஓன் சர்ச்சு? என்ன முட்டாத்தனமா கிறிஸ்தவம் இது? வேதனைங்க. இயேசுவை பின்தொடர எனக்கு இவ்வளவு வேதனையா இருந்துச்சுன்னா ஏசப்பாவுக்கு எவ்வளவு வேதனைங்க இருக்கும்? அவர் ஜனங்களுக்காக அழுகிறார், தேசத்திற்காக அழுகிறார். நாமோ வைராக்கியம் பாராட்டுகிறோம். ஐயா, ஏன் சர்ச்சு பெருசு, ஓன் சர்ச்சு பெருசுன்னு சொல்லி அவர் அழுது கொண்டு இருக்கிறார். பசியில ஒரு குழந்தை அழுகுது, நீங்க அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பீங்களா, பாட்டு பாடுவீங்களா, டான்ஸ் ஆடுவீங்களாங்க? என்னங்க கிறிஸ்தவம் இது? ஐயோ வாலிபர்களை, ஐயோ பாவத்திற்குள்ளாக வழி நடத்துகிற ஊழியக்காரர்கள் எழும்பி விட்டார்களே. எனக்கு எசப்பாளன்னு சொல்லி பார்த்து அழுக நிறுத்த முடியலங்க. பல இரவுகள் சொன்னங்க, பல இரவுகள் அவன் சத்தத்தை கேட்டங்க. நானா ஒரு யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தேங்க. ஜனங்கள் அறியலன்னு தான் அவர் அழுறாரு, நாம போய் ஜனங்கள்ட்ட போய் சொல்லுவோம். பைபிள் காலேஜ் படிக்கலங்க, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது ஏசப்பா என் கண்ணீரை தொடச்சிட்டாரு. என் கண்ணீரை தொடச்சவர் இப்ப என்ன செய்யறாரு? கண்ணீரோட அழுகுற. பக்கத்து கிராமத்துக்கு போனங்க, ஒரு அம்மா படுத்து படுக்கையா இருந்தாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் பார்க்க வந்திருக்கிறாங்க. இந்த அம்மா செத்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டுல போய் சொன்னேன். அவங்க சொல்ற ஏசுக்காரங்க ஓதி விட்டாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த அம்மா கொஞ்சம் ஓதி விடுப்பாங்கிறாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஓதவே தெரியாதுங்க, நான் கிறிஸ்தவன் ஓதுனா அற்புதம் நடக்கு, நான் கிறிஸ்தவனே கிடையாதுன்னு சொன்னேன். சொல்லிட்டு வெளியே போனா ஒரு ஆள் சட்டை பிடிச்சி அடிக்க வந்தார். கட்டில இருக்கிற அம்மா தெருவில் வையின்னு சொல்லிட்டாரு. தெருக்காரங்க எல்லாம் கூட்டிட்டாங்க, கிராமம் கூடிடுச்சுங்க. எல்லாம் ஓதுற இலையோட அடிக்க வர்றாங்க, மூக்காரங்க எல்லாம் சேர்ந்து அடிக்க வர்றாங்க. என்ன செய்யறது? கிடையாது, ஓதுனங்க. கண்ணை மூடி ஓத தெரியாதுங்க, கண்ணை திறந்துகிட்டே ஓதுனங்க. ஏசப்பா இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு சரிப்படுத்திங்கன்னு சொல்லி இவ்வளவுதாங்க நான் ஜெபம் பண்ணேன். எல்லாரும் என்னைய பாக்குறாங்க, அம்மா பாக்குறாங்க, என்னைய பாக்குறாங்க. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுங்க.
நான் பயத்துல அந்த அம்மாவே பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு அந்த அம்மா அசையாம கை கால்ல இருந்த அந்த அம்மாவுடைய கை கால் அப்படி அசையுதுங்க. அந்த சாகும்போது விக்கு விக்குன்னு இழுக்கும், பார்த்துருக்கீங்களா? அது போல விக்கு விக்குன்னு இழுக்குதுங்க. எனக்கு கை கால்லாம் விக்கு விக்குன்னு இழுக்குது. அந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னா அடிச்சு விடுவாங்க, எல்லாரும் வெளுத்திடுவாங்க. திடீர்னு கட்டில வந்து டம்முன்னு கீழே வந்துட்டாங்க. உருள்றாங்க, பரல்றாங்க, கத்துறாங்க. 4 வார்த்தை தாங்க சொன்னேன். இவ்வளவு அக்க போறாங்க. உன் வாயில ஒரு 4 வார்த்தை சொல்லி தொலைய மாட்டீங்களா? ஏசாமிக்காக ஒரு 4 வார்த்தை சொல்லி ஒரு புறஜாதிக்கு செபிக்க மாட்டீங்களா? ஒரு பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டீங்களா? என்னையா கிறிஸ்தவங்க 4 வார்த்தை சொன்னதுக்கு என்னென்னமோ நடக்குதுங்க. நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு பார்த்தா அந்த நிசப்தம் ஆயிட்டாங்க. அந்த அம்மா கிடக்கா. ஒரு ஆள் மூச்சு பிடிச்சு பார்த்தா மூச்சு இல்லைன்ட்டார். அடுத்து என்னதான் அடிதான் எனக்கு. இப்பயே உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. என்னடா முடிடா நீன்னு முறைக்கிற. இந்த அக்கானா பயங்கரமா முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் வேற முறைச்சுக்கிட்டு இருக்காரு. நீ எம்புட்டு தோலையில இருக்கு முடிவா பிரசங்கத்தை என்னாச்சு பாருங்க. மூச்சு பிடிச்சு பார்த்து மூச்சு இல்லைன்ட்டார். ஒரு ஆள் புண்ணியவான் செம்புல தண்ணி கொண்டு வந்து முகத்துல ஊத்துறாருங்க. திடீர்னு அந்த அம்மா கண்ணை முடிச்சு பார்த்தாங்க பாருங்க. அப்பதாங்க எனக்கு உயிர் வந்துச்சுங்க. எந்திரிச்சு உட்காந்தாங்க, பேச ஆரம்பிச்சாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க. என்னால முடிஞ்சதை, என்கிட்ட இருக்கிற ஞானத்தை, இருக்கிற பலத்தை நான் சொல்லி ஊழியம் செஞ்சு 28வது வருஷம் ஊழியம் செய்றேங்க. நான் சொன்னா ஏசப்பா கேட்கிறாருங்க. நான் ஓதுனா அற்புதம் நடக்குதுங்க. எப்படிங்க நான் சும்மா இருக்க முடியும்? நீங்க என்னை சொல்ல, ஏன் தம்பி இவ்வளவு கடிஞ்சு பேசுங்க? எப்படிங்க கடிந்து பேசாம இருக்க முடியும்? கோபம் வருதுங்க, எரிச்சல் வருதுங்க, வருத்தங்க. ஐயோ வருத்தம் ஐயா. பைபிள் காலேஜ் படிக்கல, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. ஆனா நான் இன்றைக்கு என்ன என்றதை செய்யும் போது உங்கள் இயேசுவை நான் இத்தனை பெரிய ஊழியத்தை செய்ய வைக்க முடியுமான இந்த கை பாருங்க. இந்த கை வச்சா பிசாசு ஓடுதுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குறாருங்க. வியாதி சுகமாகுங்க. காது கேட்காதவன் காது கேட்டிருக்குதுங்க. நடக்க முடியாதவன் எழுந்து நடந்திருக்கிறான் ஐயா. ஏதோ எனக்கு தெரிந்த ஜெபத்தை நான் செய்கிறேன். இவ்வளவு அற்புதம் செய்யுமானால் நான் சொல்றேன், இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னால என்றதை எனக்காக செய்தால் போதும், உன்னை கொண்டு உலகம் முழுவதும் எழுப்பதை தரப்போகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாம், இல்ல முழங்கால் போடலாம், இல்ல இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி அப்படியே ஜெபிக்கலாம். உங்களால எந்திரிக்க முடியலன்னா இருக்கிற இடத்துலயே முழங்கால் போட்டுக்கோங்க. இருக்கிற இடத்துல தலை குனிஞ்சா போதும், உட்கார்ந்தா கூட போதும். எல்லாம் முடிந்தவர்கள் எல்லாம் கவனிங்க. இது கடைசியா ஆண்டவர் நம்ம சொல்றது. எனக்கு 3 பெண் குழந்தை இருக்கிறாங்க. 2வது மக பேரு செரீன் மகிமா. ஒரு நாள் 1.5 வயசுல சாயங்காலம் 5 மணிக்கு அழ ஆரம்பிச்சாங்க. என் மக அழுதானே சும்மா இருக்க முடியுமா? அவளை அழுகை நிறுத்துறதுக்கு தீமண்டை வாங்கி கொடுத்து பார்த்தேன், என்னென்னமோ செஞ்சாங்க. கார்ல ரவுண்ட் அடிச்சு பார்த்தேன், என் மக அழுகிறத நிறுத்த முடியல. 5 மணில இருந்து 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி அழுகிறதே முடியல. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. காது வழியா இருக்கலான்னு சொல்லி காதுல சின்ன டிராப்ஸ் மருந்து ஊத்துனேன். என் மக அழுகிறத நிறுத்திட்டேன். நான் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா சாப்பிட்டு நல்லா ஜெபிக்க முழங்கால் போட்டா ஏசப்பா என்கிட்ட கேட்கிறாரு, உன் அன்பிற்குரிய மகள் அழுகிறாள் என்பதற்காக எவ்வளவு தீவிரம் காட்டுன, எவ்வளவு ஓடுன. இன்னைக்கு நான் அழுறேன், எனக்கு நீ என்ன செய்யற? இங்க இருக்கிற எல்லாரும் சுயநலவாதிகளான்னு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, உங்களுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க. இங்க இருக்கிற திருச்சிக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்களாங்க. இங்க இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கு நீங்க போயிட்டீங்களாங்க. முதல்ல உங்க வீட்டுல சும்மா ஒரு ஜெபக்கூட்டம் வச்சா என்னங்க, ஒரு சிறுவர் ஊழியம் செஞ்சா என்னங்க. நான் சொல்றேங்க, நீங்க வரலாட்டா பரவாயில்லங்க, ஒரு தர சாப்பாடு தியாகம் பண்ணுங்க. கழுதை எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தியாகம் உலகத்தை ரட்சிக்கும் ஐயா, உலகத்திற்கு வெளிச்சமாக உப்பாக மாற்றும். கணேசன் தியாகம் பண்ணி எம்பிட்டு பெரிய அற்புதம் பாருங்க. ஏங்க நீங்க எல்லாம் கண்ணை மூடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். அவரை பார்க்கும்படி உங்கள் கண்கள் திறக்கப்படுமான நலமாயிருக்கும். அன்பு சகோதரனே, சகோதரி, உன் அருகிலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். யாரை அனுப்புவேன் என்று ஏசியாவிடத்தில் அழுதது போல உன் அருகிலே அவர் இந்திய தேசத்திற்காக அழுகிறார், கிராமங்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறுபிள்ளைகளுக்காக அழுகிறார்.
ஹல்லேலூயா. அவருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என் கண்ணு முன்னுக்க அழுத போது, அழுகிற சத்தத்தை நான் கேட்கும் போது நான் சொல்ற ஜெபம் என்ன தெரியுமா? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். இன்றைக்கு உங்க அருகிலே இயேசு அழுகிறார். நீங்க அவரை பார்த்து என்ன பதில் சொல்ல போறீங்க? கைகளை உயர்த்தி ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கண்ணே. ஏசப்பா அழாதீங்க, ஜெபம் பண்ணி உடைய கண்ணீரை துடைப்பேன், ஊழியம் செய்து உடைய கண்ணீரை துடைப்பேன், என்னால என்ற காணிக்கையை கொடுத்து உடைய கண்ணீரை துடைப்பேன், இனி சும்மா இருக்க மாட்டேன், என் வீட்டுல எங்க சர்ச்சு சார்பா ஒரு ஜெப கூட்டம் ஆரம்பிச்சு உடைய கண்ணீரை துடைப்பேன். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா அழாதீங்க சொல்லுங்க. அதுல வாலிபர் முகாமிற்கு ஜெபிச்சு உடைய கண்ணீரை துடைப்பேன், என்னால என்ற வாலிபர் அனுப்பி உடைய கண்ணீரை துடைப்பேன், நான் அழைச்சிட்டு வந்து உடைய கண்ணீரை துடைப்பேன். ஆண்டவரே சொல்லுங்க, என் கையில இருக்கிற நேரத்தை ஏசப்பா கொடுத்து கண்ணீரை துடைப்பேன், என் வீடை ஏசப்பா கொடுத்து கண்ணீரை துடைப்பேன். சொல்லுங்க, என்னத்தில் இருக்கிறத ஏசப்பா கொடுத்து உடைய கண்ணீரை துடைப்பேன். சொல்லுங்க, ஏசப்பா கண்ணீரை நீங்க துடைச்சீங்கன்னா அவர் உங்க கண்ணீரை துடைப்பார். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்க வரேன். ஒரே ஒரு அற்புதத்திற்காக தான் நான் இப்படி ஜெபிக்க வரேன். உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? எதற்காக கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க? குழந்தை இல்லையா? திருமண தடைகளா? வியாதி படுக்கையா? கடன் பிரச்சனையா? நெருக்கமா? அவமானமா? நிந்தைகளா? சொந்த வீடு இல்லையா? நான் ஜெபிக்க போகிறேன். ஏசப்பா உங்க கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உங்க கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்த இவங்க கண்ணீரை துடைப்பீராக. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. இவர்கள் யாருக்காக அழுது ஜெபிக்கிறார்களோ அவர்களை தொடுவீராக. எந்த அற்புதத்திற்காக அழுது ஜெபிக்கிறார்களோ அந்த அற்புதம் நடப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். எங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்றும், உலகத்திற்கு உப்பாக மாற்றும், செயல்படுகிற ஊழியக்காரர்களாக மாற்றும், கிறிஸ்தவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா. இந்த வீட்டை திறந்து கொடுத்த அருமையான சேகர் அண்ணன் குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி. ஒரு பெரிய மாற்றம் வருவதாக. இந்த தெருவில் எழுப்புதல் வரட்டும், இங்கு திருச்சபையில் உருவாகட்டும். கர்த்தர் நீர் அற்புதம் செய்யும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் இதே போல ஜெபக்கூட்டங்கள் ஆரம்பிக்கப்படட்டும் அப்பா. கர்த்தர் நீர் மகிமைப்படும். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம்.